இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். ராஜா, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்க எவ்வளவா நேசித்தீங்களப்பா. எங்களுக்காக ஒரு சொந்த குமாரனையும் பாராமல் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு ஆண்டவரே, நீ எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து அந்த கல்வாரி சிலுவையில் எங்களிடத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிலுவையில் மேல் பாவங்களை சுமந்தினே. எங்கள் தலைமுறை சாபத்தை சுமந்தீங்களப்பா, வியாதிகளை சுமந்தீங்களப்பா, தரித்திரமாக தொங்குனீங்களாண்டவரே, மரணத்தை ருசி பார்த்தீங்களப்பா. எங்களுக்காக எல்லா துக்கத்தையும் பாடுகளையும் அனுபவித்து அப்பா எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் செஞ்சியும் ஜீவனை கொடுத்து ஒரே கிருபாதன பலியாகி நித்தியமான பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்களாண்டவரே. அது விசுவாசித்து வந்திருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை உள்ளவரே அப்பா, சிறந்தவரே, பெரியவரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, யூத ராஜ சிங்கமே, ஆல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, இருக்கிறவரே, 10,000 பேர்களும் சிறந்தவரே, சாரோனே, ரோஜாவே, பள்ளத்தாக்கி நீலையே, தாவீதின் குமாரனே, இரட்சகரே, மீட்பரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஈசாய் அடிவேரே துதிக்கிற தகப்பனே, 10,000 பேர்களும் சிறந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்சகரே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, என் மொத்த நீ உலாவி எங்கள் தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் வீடு ஜெப வீடு சொன்னீங்களப்பா, இந்த ஜெப வீட்டு மேல் அறையில அப்பா உலாவில் சாலமோன் மண்டபத்து உலாவிலே என் தேவன் இங்கே உலாவை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் மத்திய அசைவாதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்க கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருணத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருணத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். உங்கு வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆண்டவரே, காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனால் எங்க பள்ளத்தாக்க நிரப்ப உங்களால கூட ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே சொல்லியிருக்கிறாரே, அதனால் விசுவாசித்து பாடுகிறோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும் அப்பா. இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. உடன் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. உங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அப்பா நன்றி, எங்களோட உடம்பெடுக்க செஞ்சிருக்கீங்களாப்பா. உங்க ரத்தத்தினால் உடம்பெடுக்க செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே. உடம்படிக்கை நினைவு கூறுவது தேவனாப்பா. நீங்க உடம்படிக்கை நினைவு கூறுவது தேவன் ஆண்டவரே. மேலான உடம்பெடுக்க செஞ்சிருக்கீங்களப்பா. விலையேற்பட்ட ரத்தத்தினால உடம்பெடுக்க செஞ்சிருக்கீங்களே. உடன்படிக்கை நடத்து வந்து மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. உடன்படிக்கை நடத்து வந்து மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன். கைவிடாமல் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தி. வெட்கமெல்லாம் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்று. நீ உங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உங்க கரத்தலினால் இன்று நிறைவேற்று. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட இடத்திலேயே உங்க தலையை உயர்த்துகிற தேவன், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பவரும், உங்க துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தினால் உன் பங்கு நிலைமை செய்வார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். உங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரை. அப்பா, எல்லோரும் நன்றி சொல்வோமா? கர்த்தர் புது வருஷத்துல இந்த 3 மாதம் நடத்தி நம்ம குடும்பத்தை நடத்தி எல்லாவற்றையும் நடத்தி பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்மளை வாழ வைத்தாரே, போஷித்தாரே, பாதுகாத்தாரே, பராமரித்தாரே, எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்தாரே, சத்துரும் கையில விலக்கி பாதுகாத்தாரே, உன்னதமான மறைவில மூடினாரே, தீங்கு நல்ல கூடால மறைத்தாரே, நமக்கு பெலனால வந்தாரே, கேடகமா வந்தாரே, அல்லேலூயா, துர்கமா வந்தாரே, ஆபத்து கால அவர்களுக்கு துணையமா இருந்தாரே. ஓ, ஆகையால் சபை நடுவுல கர்த்தரை நாங்கள் பாடுகிறோம் அப்பா. கர்த்தரை நன்மை செய்தபடியால் உன் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உன் நாமத்தை உயர்த்துகிறோம். உயிருள்ள நாட்களெல்லாம் நாமத்தை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை காலத்தில் நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். உன் துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் நாவிலேக்கு எழுதியிருக்க ராஜா. ஆண்டவரே நன்றி. நீரே துதிகளுக்கு பாத்திர, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவரப்பா. நீர் துதிகளை பயப்படத்தக்க எழுதியிருக்கப்பா. தேவரே அப்பா, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் அப்பா. எங்கள் சேனைகள் தேவனாகிய கர்த்தர் நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் போற்றப்படுகிற மகிமைக்குரியவர், கனத்திற்குரியவர், புகழக்கூடியவர் ஆனவரே, புகழக்கூடியவர் அப்பா. நீங்கள் சாஸ்திராக நாங்கள் பூமியில பணிந்து குறைந்து முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மை அன்பு கூறுகிறோம் ராஜா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உங்களை போல் நேசிக்க யார் உண்டு தகப்பனே? தகப்பன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்கிறே ஆண்டவரே. இந்த உலகமே மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதை சொன்னீரே. உள்ளங்களை மறந்திருக்கிறேன். ஆனந்த கரிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கரிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அப்பா, உங்க அன்பு மகா பேரன்பு ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத நல்ல பங்கு நீங்க தானப்பா. எங்களை எடுப்படாத நல்ல தேவனே, உன்னதமான குமாரனே, எங்க ரட்சகரே அப்பா, தூயவரே, துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. பேரன்பு
உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கர்த்தருடைய காலத்தில் சோதரிப்போம். உம்மை துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும். ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் கர்த்தர். அதனால் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனாகிய குமாரன் என்று, எங்கள் ரட்சகராக கிறிஸ்து என்று உங்களை ஆராதிக்கிறோம். அப்பா, மீட்பு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எங்க துணையாளரே, எங்க மனவாளரே, ஆத்ம நேசரே, ஆத்ம நங்குரமே, சாரோனி ரோஜாவே, அக்கின்மயமான தேவனே, எங்களுக்கான பிதாவில் பரிந்து பேசுகிற மத்தியாசரே, என் பிரதான ஆசாரியரே, உன்னதமான மறைவில அடைக்கலமா ஓடி வந்திருக்கோம் ஐயா. உமக்கு நன்றி, 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 ஸ்தோத்திரம். நீதானே துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே துணையானே, உங்க நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உங்க வழக்காரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உங்க வழக்காரம் தாங்குதையா. வழக்காரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையே, அப்பா, இந்த காலை வேளையில முதல்களின் காலையாக ஸ்தோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. துதியை தூபமாக செலுத்துகிறோம், சுகந்த காணிக்கையாக செலுத்துகிறோம், உகந்த வாசனையாக செலுத்துகிறோம், சமாதான பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாட்டு பலியை செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஓ ஆவியான தேவனே, அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற மகத்துவம் உள்ளவரே, ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரே, பார்க்க கூடாதவரே, கிட்டி சேராத ஒளியிலே ஜோதியாக விட்டு இருப்பவரே, ஓ கர்த்தாவே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர். ஓ புழுது தூக்கி எடுத்திரே, நீங்க பாவ சேட்டு ரத்தத்தினால் கழுவினீரே ராஜா. ராஜாக்களாக, ஆசாரிகளாக, தேவர்களாக தெரிந்து கொண்டீரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ரத்தத்தினாலே கழுவினீரே, அதனால் நன்றி செலுத்துகிறோம். இன்று சமூகத்தில் நிற்கும்படி எங்களுக்கு ரத்தத்தினாலே தைரியத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கீங்க தகப்பனே. தைரியமா உள்ளேவா சொன்னீரே, உனக்கும் இரக்கம் உண்டு, உனக்கும் சகாயம் உண்டு சொன்னீரே.
அது விசுவாசத்தோடு நாம் கிருபாசனம் வந்திருக்கோம் ஐயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உன் இதயம் கலங்காவலும் பயப்படம் இருப்பதாக சொன்னீங்களா ஆண்டவரே? உன் இதயம் கலங்காவலும் பயப்படம் இருப்பதாக. ஓ உண்மையாகவே எங்கள் நோய்களை சுமந்து துக்கங்களை சுமந்து காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே, அந்த கேடு அணிந்தனே அப்பா. உடைய முதுகு அழுது கிழித்து எடுக்கப்பட்டது ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. பார்க்கத்தக்க ரூபமில்லாத அணில தகப்பனே ராஜா, உமக்கு கோடி கோடி சோதரங்கள். இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை அவமானம் எனக்காக தான்ப்பா. உமக்கு சோதரம் 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 தகப்பனே. ஓ கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் இருந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் இருந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவத்தேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதி அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் இருந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் இருந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவுள் சீஷர்களே எல்லா மனதும் நீங்கினதே. எம்மாவுள் சீஷர்களே எல்லா மனதும் நீக்கினதோ. எம்மன கலக்கங்க நீக்கினதாரே, எல்லையிலா பரமானந்தமே. எம்மனமா நீக்கினதாரே, எல்லையிலா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. ஆமென். உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே கொதி சாற்றிடுவோம்.
சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசேல் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசேல் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. மகிமையான தேவன் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறீங்களேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் என்று சொன்னீங்களே தகப்பனே. நானே என் ஆடுகளுக்கா என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்க ஒப்புக் கொடுத்தீங்கப்பா. உங்களை பாடுகளுக்கு நொறுக்கிறீங்க, சுத்தமாக்குறீங்க ஆண்டவரே. எங்க மீது காயப்பட்டீங்க, எங்க அக்கறை நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்க சமாதானத்தை ஓண்டுப்படும் ஆக்கிய தீர்ப்பை, பாவத்துக்கான தண்டனையை பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கொண்டீங்க எங்களுக்கு பதிலாக. பிதாவின் தேவ கோபாக்க நீங்க ஆளாடுகிறீங்க தகப்பனே. அந்த கல்வாரி அடித்து நொறுக்கப்பட்டீங்களே. அவருடைய சரீரம் உலக நிலம் போல இருந்துதான். அந்த அளவுக்கு சின்ன பேர் பிச்சு எடுக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. புதிய சரீரம் கிழிக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் மார்க்கமாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் சரீரத்தை கிழித்து நமக்கு உண்டு பண்ணினாரே. ஹல்லேலூயா. இப்படி நம்ம தைரியமா இருந்திருக்குன்னா, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது தேவாலய திரைச்சல் கிழிக்கப்பட்டது போல அவர் சரீரம் கிழிக்கப்பட்ட வழியால் அந்த சரீரத்தின் மார்க்கத்தின் வழியாக நம்ம தைரியமான சமூகத்தை வந்திருக்கோம். முன்னே தூரமாக இருந்தோம், திக்கற்றவங்களாக, அநாதைகளாக, ஆதரவற்ற ஜனங்களாக, ரத்தினத்தில் கலந்தோம். இன்றும் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக சமீபமாக நிற்கிறோமே. இதுவே தேவனுடைய மகா கிருபை. தேவனே, 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 அப்பா பிதாவே, என்ன சொல்வாண்டவரே, என்னத்தை செலுத்தும் கர்த்தாவே, என்ன ஈடாகும் அப்பா. எங்கள் காலை வேலை எங்கள் ரட்சிப்பின் கரத்தை உயர்த்தி உன் சமூகத்தின் நேரம் எங்கள் கரங்களை உயர்த்தி என் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், சோதனம் செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்குரியவர் அப்பா தகப்பனே. நன்றி ராஜா. மரணத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே, பாதகத்தை ஜெயித்தீரப்பா, பிசாசை ஜெயித்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண கட்டைகளை ராஜா உங்களுக்கு கட்டி வைக்க முடியலையே தகப்பனே. கல் திறக்கப்பட்டதே, மகிமையாந்த வீட்டில் சொன்னீரே, வானத்தில் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது சொன்னீங்களேப்பா. அந்த அதிகாரத்தை நீங்க எங்க கையில கொடுத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு கையில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தகப்பனே. எங்களுக்கு வானத்தில பூமியிலும் பாதலத்தின் மேலே அதிகாரம் உண்டாகுவரே. பாதலம் உள்ள மேற்கொள்வதிலே சொன்னீங்களேப்பா. பாதல வாசனம் உள்ள மேற்கொள்வதிலே சொன்னீரே. ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நன்றி செலுத்துறப்பா. தேங்க்யூ அப்பா. உங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. அப்பா, இந்த காலை வேளையில கல்வாரி சிலுவையை நோக்கி ஓடி வந்திருக்கோம் ஐயா. உங்களை நோக்கி அடைக்கலமா வந்திருக்கோம் ஆண்டவரே. துதிகள் ஓயாது தெரியாமல் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது.
கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை படகினால் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் வேதம் செய்தியே பேச விட மாட்டேன், அனைத்தவர் கைவிடேன் பேச வைத்தேன். அளித்தாலும் என் துதிகள் ஓயாது, கண் தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. இதோ உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்க சொன்னீங்களே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உங்கள் துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருக்க ஆண்டவரே. அப்பா, தற்கால தேவைக்காக மட்டும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எப்ப எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தகப்பனே உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் கர்த்தாவே. அவருக்கு நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தாக எழுதியிருக்க ஆண்டவரே. அவர் வெட்கப்பட்டு போகவில்லை சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, குமார விசுவாசிக்கிறவன் எவனோ அது வெட்கப்படுவதில்லை சொன்னீங்களே தகப்பனே. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை சொன்னீங்களே. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவர் வெட்கப்படுவதில்லை சொன்னீரே ஆண்டவரே. ஓ சிறுவரை புனிதம் எடுத்து இறைவனை குப்பையில் வைத்து நீர் அல்லவாண்டவரே. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்து சத்துருக்கள் மத்திய எங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை என்னையோ அபிஷேகம் பண்ணி எங்களை பாத்திரம் சுகம் சமாதானம் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து ஓடும்படி நீ சொன்னீரே. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் சொன்னீரே. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொன்னீரே. பலம் கொண்டு திறமாக இரு, நீ போக விடுமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொன்னீரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக சொன்னீங்களப்பா. இரவு பகலும் இந்த வேதத்தில் தியானமான மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞரா வளர்த்து போய் சொன்னீரே. ஓ செய்வதா வாய்க்கும் தப்பாவதி கனி கொடுப்ப சொன்னீராண்டவரே. ஆமென், ஆமென். தகப்பனே, எங்களுக்கு சீசன் இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு சீசன் இருக்கப்பா. கண்டிப்பா எங்க சீசன் வரும்போது கண்டிப்பா கனி கொடுப்பானவரே, கண்ணியை புசிப்போவானவரே. நீங்க பங்கு நிரம்பி வரையும் ஐயா, என் கணக்கு அதிசயமே காணமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கு இன்னார் அறிந்திருக்கிறோம், நான் விசுவாசிக்கு இன்னார் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசம் ஆவை பெற்றபடியால் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மால் கூட ஐயா, ஓ வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை பெருகச் சொன்னீரே தகப்பனே. தேவரே மெய்யாகவே எனக்கு நன்மை செய்ய சொன்னீரே கர்த்தாவே. தேவரே மெய்யாகவே எனக்கு நன்மை செய்ய சொன்னீரே கர்த்தாவே. வானத்தின் பணியினாலும் பூமியின் கோவிலாலும் நான் போஷிப்பேன் சொன்னீரே, நான் போஷிப்பேன் சொன்னீரே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை திரையால் உன்னை திருப்தியாக்கும் சொன்னீரே தகப்பனே. ஹல்லேலூயா. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் உன்னை கனப்படுவார் சொன்னீங்களே. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதா உன்னை கனப்படுவார் சொன்னீங்களே. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கும் நீதிமான்களுக்கும் என்னை ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாது இருக்க ஜனங்களுக்கு வித்தியாசம் காணப்படுவது சொன்னீரே. நீ சொன்னீரே தகப்பனே. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனபுத்திரம் இல்லையே. இவர்களும் புயதையா தேவனா இருக்கீங்க தகப்பனே. வானம் பூமி விழுந்து போகும், உங்க வார்த்தை மாறாதது. ஓ தகப்பனே, உங்க வார்த்தை விழுந்து போகாது சொன்னீங்க தகப்பனே. உங்க வார்த்தையில் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு ராஜா. உங்களுடைய கருத்தில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரா இருக்கீங்க தகப்பனே. ஆமென், ஆமென் தகப்பனே. அப்பா, எங்களை குறித்து என் சபை ஜனங்களை குறித்து அப்பா உங்களுக்கு தீர்மானம் உண்டு, தீர்மைக்க அல்லாண்டு வரேன். உன்னை குறித்து நினைவுகள் எல்லாம்
சமாதானத்துக்கு நினைவுகள் சொன்னீங்களே தகப்பனே. அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே சொன்னீரே. உன் வலதுகை பிடித்திருக்கிறேன், தெரியாதே, கலங்காதே, என் நீதி வலது கரத்தினால் தாங்குவேன், இயங்குவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்னீரே. தகப்பன் போல தோளில் சுமந்து கொண்டு வந்தீரே. தாயை போல் ஆற்றி தேற்றினீரே. அப்பா, குளிர்ந்து விடுவித்தீரே. அப்பா, ரட்சிப்பை கொடுத்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. யாருக்கும் கிடைக்காத சுலாகியத்தை, இந்த ரட்சிப்பை ராஜா, இந்த நீதியை இலவசமா கொடுத்தீங்களே தகப்பனே. அப்பா, இது ஜனங்கள் ராஜா எவ்வளவு நீதியை சம்பாதிக்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எவ்வளவு கிரியைகள் செய்தாங்களேப்பா. நான் எந்த கிரியை செய்ய ரட்சிக்கப்படுகிறாண்டவரே, நீங்க செஞ்ச சிறுவை செஞ்ச கிரியை நாங்கள் விசுவாசித்தோம் ஆண்டவரே, அதனால் ரட்சிக்கப்பட்டோம் ஐயா. ஆமென், ஆமென். நீங்க செஞ்சு முடித்த கிரியை அப்பா பர்ஃபெக்ட் ஆனவரே, அது எந்த குறை இல்லாதவரே, எல்லா முடிவும் சொன்னீங்களே தகப்பனே, பர்ஃபெக்டா முடிச்சுட்டீங்கப்பா. அதை நான் விசுவாசித்தோம், எங்க ரட்சிப்பை கொடுத்தீங்க, நீதியை கொடுத்தீங்களேப்பா. அதற்காக நன்றி, நன்றி ராஜா. இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையில இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பங்கு பெறும்படி எங்கள் அழைத்தீரே தகப்பனே. ஆமென், ஆமென். நாங்கள் அழைக்கப்பட்டதே ஆசீர்வாதம் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கும் தகப்பனே. நல்ல நாட்கள் கால விரும்புறையா, நல்ல நாட்கள் பார்க்கணும்ப்பா பூமியில நாங்க. ஆமென், ஆமென். இது போல ஆண்டவரே, இன்னும் பெருகணும், இன்னும் உயரணும், இன்னும் பெருகணும், இன்னும் உயரணும் ஆண்டவரே. எங்கள் சபை ஜனங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, சபையை பெருகச் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அவையலவரே, ஒரு விஷயப்பா, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியான் தாமே அப்பா, என் மனையில் வாயில போடு வார்த்தையை போடுவீராக அப்பா. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க பலன் அல்ல, எங்க திறமையல்ல, எங்க சாமர்த்தியம் அல்ல ஆண்டவரே. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் சொன்னீங்களே, சேதைகள் தேவன கத்தோட ஆவியினால் எல்லாம் விசுவாசிக்கிறோம். அது நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கடைசியில் கொடுக்கிற ஆவியானவரே, நீர் மகிமைப்படுகிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, மெய்யாகவே மெய்யாகவே அவர் உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது அப்பா. கர்த்தாவே, தீர்க்கதரிசி ஏசையா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி அந்த கல்வாரி சிலுவையில் அகோர பாடுபட்டு எங்கள் நோய்களை சுமந்தீர், எங்கள் பலவீனங்களை சுமந்தீர், எங்கள் துக்கங்களை சுமந்தீர் ஆண்டவரே. ராஜா தகப்பனே, இனியும் நாங்கள் பலவீனத்தோடு இல்லப்பா, சுகபலன் ஆரோக்கியத்துடன் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே, வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தகப்பனப்பா, இந்த உபவாச ஜபத்திலே வேதத்தை தியானிக்கிற எங்கள் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்க பண்ணுவீராக. எங்கள் காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்க பண்ணுவீராக அப்பா. தகப்பனே, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும் அப்பா. என் வாயிலே வார்த்தையை வைத்து கரத்தின் நிழலினால் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. அநேக வெளிப்பாடுகளை தந்தருளுங்கப்பா. உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. என்னோடு பேசுங்க, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே. ஆமீன். துதிப்பதால் வருகிற ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்குறோம். கடந்த 2 வாரங்கள் முன்னாடி நம்ம உபவாச ஜபத்தால் வரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் பார்த்தோம். நோட்டில் எழுதுகிறேன், உபவாச ஜபத்தால் வரும் ஆசீர்வாதம்னு எழுதுனேன். ஆனால் இதுக்கு இந்த தலைப்பு துதிப்பதால் வரும் ஆசீர்வாதம்னு எழுதும்போது ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வாதங்கள் அப்படி எழுது அப்படின்னார். ஆசீர்வாதம்னா சிங்குலா, ஆசீர்வாதங்கள் அப்படின்னா நிறைய. கரெக்டுங்களா? ஆண்டவர் சொன்னார் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எழுது, ஆசீர்வாதம்னு எழுதாத அப்படின்னாரு. அப்போ கர்த்தர் நம்மை அநேக காரியங்களில் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எழுத சொன்னார். ஹல்லேலூயா. ஃபேன் காற்றுல உட்காரலாமே, காற்று அவங்க வராது. முன்னாடி கூட உட்காருங்க, முன்னாடி கூட வந்துருக்கு, முன்னாடி சேர் காலியாக இருக்குது. சங்கீதம் 28ஆம் அதிகாரம்
28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரா? நம்ம எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணமோ, ஜெபம் பண்ணமோ, அந்த சத்தத்தை அவர் கேட்டாரா? அப்போ அவர் கேட்டார். 7ஆம் வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி. நன்றி சிஸ்டர். என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு பலனும் கேடகமா யார் இருக்கிறாங்களாம்? கர்த்தரே நமக்கு பலனும் கேடகமா இருக்கிறாராம். அதனால என் இருதயம் அவரை நம்பி இருக்குது. நான் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்றேன். என் இருதயம் அப்படியே களி கூறுது. அப்படி களி கூறும் பொழுது என்ன பண்ணாரா? என் பாட்டினால் அவரை துதிப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? பாப்பா நம்ம வெளியில் போகலாம், வெளியில் போய் ஊர் சுற்றிட்டு வரலாம். கரெக்டுங்களா? நிறைய பேர் பீச்சில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் நிறைய ஃபேமிலி கூட்டமாக இருக்கும். பீச்சுக்கு போகிறது தப்புன்னு சொல்லலை, போட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லா இடங்களும் சுற்றி பார்க்குறாங்க, தவறு சொல்லலை. இருந்தாலும் கர்த்தரை தேடாமல் அங்கே இருக்கிற கூட்டங்கள் தான் அதிகம். கர்த்தரை தேடாதவர்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை நல்லா துதிச்சு ப்ரைஸ் பண்ணும் பொழுது உண்மையாக பல பீச்சு, பல பிளேஸை பார்த்ததுக்கு சமம். ஹல்லேலூயா. அவரை துதிக்க 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 நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ரொம்ப இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கர்த்தரை என்ன பண்ணலாம்? துதிக்கலாம் அந்த சந்தோஷத்தோடு. ஏன்னா அநேக நேரத்தில் பிரச்சனை வரும்பொழுது அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக பிரச்சனை வரும்போது கர்த்தரை அதிகமாக துதிப்போம். எதுக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். ஏன்னா நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், உபத்திரவப்படும் பொழுது கர்த்தரை துதிச்சா கர்த்தர் அந்த உபத்திரவத்தை எடுத்து போடுவாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் போதும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஏன்னா உபத்திரவமாக இருக்கும் பொழுது கண்ணில் தண்ணீர் தான் வருமே தவிர பாட்டு வராது. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது இன்னும் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா கூட பாடலாம் இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணும்? மனசில் சந்தோஷமாக என்னை துதிக்கலாமே. கரெக்டுங்களா? மனசில் சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணு? நல்லா துதிச்சுக்கிட்டே இரு. நம்ம சொல்ல எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சரியாயிட்டா நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், நான் இப்போ துதிக்கிறேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். ஏன்னா ஒரு தேவ மனிதரை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தேவ மனிதர் பார்த்திங்கன்னா பல பக்கத்தில் பிரச்சனைகள், சந்தோஷமே அவருக்கு இல்லை. இருந்தாலும் அவர் துதிக்கிறதுல பேர் வாங்கினவர் அவர் தான் தாவீது. அவரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா வேத தியானம் என்பது ஒரு தேவ மனிதரை தியானிக்கும் பொழுது அவருடைய கிருபைகள் நம்ம என்ன பண்ணுமா? அப்படியே சூழ்ந்து கொள்ளுமா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. எடுத்துக்கொள்வோமா? படிப்போமா? அப்போஸ்தலர் 13 அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இப்போ என்னை பற்றி என் கணவர் சாட்சி சொல்லலாம், என் மனைவி நல்லா சமைப்பாங்க அவர் சொல்லலாம், என் அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னு என் பிள்ளைங்க சாட்சி சொல்லலாம். அதை மாதிரி உலக ஜனங்கள் கூட சாட்சி வாங்குறாங்க. கரெக்டுங்க? உலக ஜனங்கள் கூட என் மனைவி நான் என்ன சொன்னாலும் அதுதான் செய்வா, நில்லுன்னா நிற்பா, வாசப்படி தாண்ட மாட்டா அப்படின்னு உலக ஜனங்கள் கூட மனைவியை குறித்து சாட்சி சொல்கிறாங்க, கணவனை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு யார் சாட்சி சொல்லணும்னா கர்த்தரே சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்போ நம்மளை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னதானே நல்லா இருக்கும். இப்போ
இப்போது என் பிள்ளையை குறித்து ஊரெல்லாம் புகழ்ந்தாலும் நான் புகழ்கிறபடி என் பிள்ளைகள் நடக்குமானா அதுதான் எனக்கு சந்தோஷம். கரெக்டுங்களா? ஐயோ, அந்த தேவ மனிதரா, அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும். அந்த ஊழியக்காரரா, அவர் பிரபலமாக இவ்வளோ பாடல்களை பாடுவார். அந்த ஊழியக்காரரா வல்லமையான பிரசங்கியாருன்னு எல்லாரும் புகழலாம். ஆனால் கர்த்தர் புகழ்ந்தா என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்வாரானா அதை காட்டிலும் ஆசீர்வாதம் என்ன இருக்கு? கரெக்டுங்களா? உலக ஜனங்கள் புகழ்ந்துருவாங்க. உண்மையா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா புகழ்ந்துருவாங்க. இல்லைன்னு சொன்னால் தூஷிப்பாங்க. புகழவும் செய்வாங்க, தூஷிக்கவும் செய்வாங்க மனுஷங்க. ஆனால் கர்த்தர் பணத்துக்கு மயங்கிறவர் கிடையாது, படிப்புக்கு திறமைக்கு மயங்கிறவர் கிடையாது. அவர் ஒருவரை ஆசீர்வதிக்கணும், ஒருவருக்கு சாட்சி கொடுக்கணும்னா அவங்க அதுக்கேற்ற தகுதி உள்ளவர்களாகணும். தாவீதை குறித்து கர்த்தரே சொல்றாரு, ஏன் இருதயத்துக்கு, யாருடைய இருதயத்துக்கு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது நடந்து கொண்டாராம். ஏன்? எனக்கு சித்தமானவங்களை எல்லாம் செஞ்சிருவான். எனக்கு என்ன சித்தமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் என்ன பண்ணுவான், அவன் செய்வான் அப்படி சாட்சி சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ தாவீதுக்கு மட்டும்தான் இந்த கிருபையான்னா இல்லை. அதே 13ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்களேன். 34ஆம் வசனத்தில் பாதிலிருந்து படிக்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று திருவுளம் பற்றினார். திருவுளம் பற்றினா தீர்க்கமாக சொல்கிறாரு. ஆவியானவரே என்ன சொல்கிறாரு? திருவுளம் பற்றினார் சொல்கிறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை, அவருக்கு நான் என்ன கிருபை கொடுத்தனோ அதை நான் உனக்கு அருளுவேன்னு கட்டளையிடுறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு என்ன கட்டளையிட்டார்? அவருக்கு என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் சொன்னதெல்லாம் செய்வான், என் சித்தத்தெல்லாம் செய்வான்னு சொன்னார். அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. தாவீது கொடுத்த நிச்சயமான கிருபையை உனக்கு நான் கட்டளையிடுறேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு கொடுத்த கிருபையில் ஒரு கிருபை என்ன தெரியுமா? துதிக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா அது கர்த்தரோட கிருபை தான். உண்மையாக சரீர பலவீனங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரீர பலவீனமான நேரத்தில் எழுந்து சமையல் கூட பண்ண முடியாது. எழுந்து நடக்கிறது நம்ம உடம்பே நமக்கு பாரமாக இருக்குது பலவீன நேரத்தில். இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன்னா கூட அது கர்த்தரோட கிருபை மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது நம்ம துதிக்கணும் அப்படின்னாலும் கர்த்தரோட கிருபை வேணும். அவரோட கிருபை இல்லைன்னா நம்மளால் துதிக்க கூட முடியாது. ஆனால் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிருபை இருக்குது. ஏன்னா சங்கீத புஸ்தகங்களில் அநேக பாடலை பாடினவர் தாவீது. மோசே எழுதியிருக்கிறாரு, யோபு, நிறைய பேர் அவங்களுடைய சங்கீதங்களும் இருக்குது, சங்கீத புஸ்தகத்தில் இடம்பெற்று இருந்தாலும் தாவீது எழுதுனது தான் ஃபுல்லாகவே முக்கால்வாசி இருக்குது. அப்போ தாவீது என்ன அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருதயம் சந்தோஷமாக இருந்து இவ்வளோ பாட்டு எழுதினாரான்னா கிடையாது. அவர் இருதயத்தை அவரே சந்தோஷப்படுத்திக்கினார். புரியுதுங்களா? இருதயத்தை என்ன பண்ணாரு? அவரே சந்தோஷப்படுத்தி கொண்டார். கர்த்தருக்குள்ளே தன்னை மனமகிழ்ச்சியாக ஆக்கி கொண்டார், மாற்றிக்கொண்டார். அதாவது என் இருதயத்தை என்னால் கவலையாகவும் வச்சுக்க முடியும், என்னால் சந்தோஷமாகவும் வச்சுக்க முடியும், என்னால் முடியும், நான் நினச்சா முடியும். கரெக்டுங்களா இல்லையா? தீர்மானம் நம்ம கையில் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கின்னு ஏதோ நீ யோசிச்சுக்கின்னு கஷ்டப்பட்டு அழவும் முடியும். கரெக்டுங்களா? நான் ஏன் கண்ணீர் விடணும்? இதெல்லாம் ஒன்றே இல்லை, கர்த்தர் அழகே பார்த்துக்குவார் அப்படி சொல்லி சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கவும் முடியும். தீர்மானம் நம்ம எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ தாவீதுக்கு ஒரு தீர்மானம் என்னன்னா, அவர் இருதயத்தை எப்படி பண்ணாராம்? 7ஆம் வசனத்தில் கர்த்தரின் வேலனும் கேடகமாக இருக்கிறாரு, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுது, என் பாட்டுனால அவரை துதிப்பேன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இருதயத்தை அவர் மாற்றிக்கினார். கரெக்டுங்களா? சரி, நம்ம பார்ப்போம் இவரை குறித்து இந்த 2 வசனம் 8, 9 படிச்சுட்டு தாவீதை குறித்து பார்ப்போம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் அப்படின்னு தாவீது பாடல்களை பாடுறாரு. அவரை அபிஷேகம் பண்ணினவருக்கு அவரே அரணான பலனாக இருக்கிறாராம். அது நம்ம எப்படி தாவீதுக்கு கர்த்தர் பலனாக இருந்தார், எப்படி தம்முடைய ஜனங்களை ரட்சித்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில்
11ஆம் வசனம் படிப்போம். உன் பிள்ளைகள் எவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் எப்போ நடைபெற்றதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சவுல் தேவனுடைய காரியத்தை சித்தத்தை செய்யாத பொழுது, சாமுவேல் துகித்து கொண்டிருந்த பொழுது தேவனாலே அவர் பெத்லகேமுக்கு போகிறாரு. சாமுவேல் என்பவர் இஸ்ரவேலுடைய முதல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர். அவர் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போயின்னு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஈசாயின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் 8 பேர் அவங்க வீட்டில் 7 பிள்ளைகளையும் முன்னாடி நிறுத்தி என்ன பண்ணுறாரு, இவர் தான் உங்களை ராஜாவை நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறீங்களா, இவர் தான் நீங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறீங்களான்னு எல்லா பிள்ளையும் காட்டுறாரு. ஆனால் தாவீதை அவர் காட்டவே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப மட்டமானவர், ஒன்றுத்துக்கும் இது தேராது அப்படின்னு பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டவங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேர் 2 பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்கன்னா சொல்லுவாங்க, உயர்த்தி சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மட்டமாக பேசுவாங்க. அவங்க கிடச்சிரும், அவருக்கு எல்லா வேலை கிடச்சிரும், ஆனால் இவருக்கு எதுவும் கிடைக்காது. அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் வரன் வந்துடும், ஆனால் இந்த பொண்ணுக்கு வரன் வராது. ஏன்னா அந்த பொண்ணு குண்டாக இருக்குது, கருப்பாக இருக்குது, குள்ளமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வரன் கிடைக்காது. அந்த பொண்ணு ஒல்லியாக இருக்குது, நல்லா உயரமாக அழகாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வரன் வந்துடும் அப்படின்னு முக அழகாக பார்த்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க பேசுவாங்க. படிப்பு இருக்குது, அவங்களுக்கு பணம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனங்க எல்லாமே ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க, பணத்தை பார்ப்பாங்க. நாளை தினத்தை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ பெரிய பணக்காரங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையில் இறந்தே போயிடுது. பணக்காரங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த, அப்புறம் ஏன் வரதட்சணை கேட்டான்? பார்த்தோம் இல்லையா, நம்ம செய்தியில் கூட நிறைய பார்த்துருக்குறோம். பல சவரனை போட்டு கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் யாருக்கு கல்யாணம் பண்ணாங்களாம், பெரிய தொழிலதிபருக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமை சொல்லிட்டு அந்த பொண்ணு சத்து போகுது. காரணம் என்ன? பணம் இருக்குது பார்த்தாங்க, படிப்பு இருக்குது பார்த்தாங்க, வசதி இருக்குதுன்னு பார்த்தாங்க, நல்ல மனசு இருக்கான்னு பார்த்தாங்களா? பார்க்கல. ஆனால் நம் தேவன் எதை பார்க்குறாரு? மனசை தான் பார்ப்பாரு, இருதயத்தை தான் பார்ப்பாரு. அவர் முகத்தை பார்க்குற தேவன் கிடையவே கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம எப்போவுமே வெளியில் மட்டும்தான் கால்குலேஷன் போட்டுக்கினே இருப்போம், ஆனால் மனசை கால்குலேஷன் போடவே மாட்டோம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை தான் என்ன பண்ணுவார், நூல் பிடிச்ச மாதிரி பார்ப்பாராம். இப்போ வெளியில் கடையில் வருவாங்கள்ல, பூண்டு விற்கிறமான்வாங்க, புளி விற்கிறமான்வாங்க. அவங்கக்கிட்ட 1 கிலோ புளி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தராசில் இப்படி வச்சுட்டு அது 1 கிலோ புளி இருக்குமாவே தெரியாது, அப்படியே போட்டு போயிடுவாங்க. நம்மளும் வாங்கிப்போம். இதே மிஷினாக இருந்தால் கரெக்டாக சொல்லும் 1.0500 1250 கிராமு 1 மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த மிஷின் சொல்லிடும். நம்ம ஆண்டவர் தராசு பிடிச்ச மாதிரி பார்த்தாலும் அவருடைய பார்வையில் எல்லாம் மிஷின் கணக்கு கரெக்டாக சொல்லிடுவார். இது எப்படி எப்படி, இவங்க உள்ள எப்படி இந்த காரியம் எப்படின்னு ஆண்டவர் நூல் பிடிச்ச மாதிரி ஆண்டவர் இருதயத்தை பார்த்து சொல்லிடுவார். அப்போ அந்த 7 சகோதரர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க தன்னைத்தான் நம்புகிறாங்களே தவிர, தன்னுடைய பலத்தை தான் நம்புகிறாங்களே தவிர, அவங்க கர்த்தரை நம்புகிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்கன்னு எழுதப்படவே இல்லை. எல்லாமே மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க, நல்ல ஓட்ட சாட்டமாக இருக்கிறாங்க, நல்ல ஹைட்டாக இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்களுடைய சரீர பலனை தான் பார்த்தாரு தவிர, நல்லா சோறு போட்டு போட்டு உடம்ப தான் ஏற்றி விட்டாரே தவிர, அவங்க மனசு அவருடைய பார்வைக்கு தெரியல பாருங்க. அப்போ அதனால தான் அவங்களுடைய எல்லா பிள்ளைங்களையும் காட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, படிப்போம். அப்பொழுது 7ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். நம்ம மனுஷனுக்கு தெரியணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா மனுஷ பார்வையில் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. கர்த்தர் நம்மளை பார்க்குறாருல, அது போதும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு யாரையும் தேர்ந்தெடுக்கலை. உங்கள் வீட்டில் அவ்வளோதானா பசங்க இருக்கிறாங்களான்னு அவர் வாயை திறந்து கேட்குறாரு. யார் கேட்குறது? சாமுவேல் கேட்குறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சினுக்கிறான். அவங்களுக்குள்ள எப்படி தெரியுமா, சாமுவேல் பார்த்து அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு என்ன தெரியும் மனசில், அவன் வந்தால் கூட இவர் ராஜாவை ஏற்றுக்க மாட்டார் அப்படி என்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பினாராம். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருப்போமானா நமக்கான அழைப்பு நம்மளை தேடியே வரும். நம்ம போயிட்டு என்னை கூப்பிடுறீங்களான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமானா, ஏன்னா அவர் என்ன பண்ணார், அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு, அவர் அவ்வளோ உண்மையாக என்னப்பா இருந்துட்டார் அப்படின்னா, இப்போ வெயில் எவ்வளோ அடிக்குது, ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிறது நமக்கே வேக்காடாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ வெயில், இதை காட்டிலும் அதிகமான வெயில், டெசர்ட்டில் நிறைய ஆடுகள், அந்த ஆடுகளெல்லாம் என்ன பண்ணாராம், தாவீது பார்த்துக்கினாராம். இதுக்காகவா தேவன் அழைச்சாருன்னா இல்லை, இதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். என்னன்னா, அவர் இருதயத்தில் நிறைய பாரங்கள். அண்ணன் நம்மளை பேச மாட்றான், அண்ணன் நம்மளை ஏற்றுக்க மாட்றான், அப்பா நம்மளை ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டுறாரு. சரி, ஓகே, இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டுக்குன்னு உக்காந்துன்னு ஆடு மேய்ச்சின்னு இல்லாமல் அவன் இருதயத்தை மாற்றி என்ன பண்ணனான், கர்த்தரை துதிச்சுக்கினே இருப்பானான். ஒரு ஆடு மேய்க்கிறவங்கக்கிட்ட கோல் இருக்கணும். ஆனால் தாவீது கிட்ட கோல் இருந்ததோ இல்லையோ, கிண்ணறம் இருந்துதான் பாருங்க, கர்த்தரை துதிச்சுக்கினே இருப்பாராம். ஹல்லேலூயா. நமக்கான காரியங்கள் இன்னும் வராமல் இருக்கலாம், இன்னும் சபையில் ஆத்துமாக்கள் பெருகாமல் இருக்கலாம், இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், இன்னும் திருமணமாகாமல் இருக்கலாம், இன்னும் வருமானம் வராமல் இருக்கலாம், இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு வீடு கிடைக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் குறைவு இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்காகலாம் யோசிக்காமல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நம்ம இருதயத்தை கிண்ணறத்தை வச்சுக்கிட்டு கர்த்தரை துதிச்சு 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 பாட்டு பாடணும்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நான் ஒரு 5 பாட்டு தாங்க பாடுவேன்னு சொல்கிறவங்க 10 பாட்டு பாடுங்க. 10 பாட்டு தாங்க பாடுவேன்றவங்க நடனமாடி பாடுங்க. ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி ஆமாம், அவ்வளோதான், பாடிட்டீங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரெக்டுங்களா? நம்ம போய் நடு ரோட்டில் ஆட போகிறது கிடையாது, நம்ம சபையில் கூட ஆட போகிறது இல்லை. தனி ரூமை, அறை, வீட்டுக்குள்ள கர்த்தரை துதிச்சு 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 என்ன பண்ணலாம், நடனம் ஆடலாமே. ஹல்லேலூயா. சென்னையில் இருக்கும் பொழுது கர்த்தரை நல்லா துதிச்சு பாட்டு பாடுவேன். கல்ல துதிச்சு பாட்டு பாடிட்டு அநேக நேரங்களில் குட்டி பாப்பா ஷேரன் இருக்கும், 8 மாதம் 9 மாதம் குழந்தை இருக்கும், அவளை வச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கினே பாட்டு பாடுவேன். சிரிக்கும், நான் டான்ஸ் ஆடும்போது சிரிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவேன், டான்ஸ் ஆடிக்கினே கர்த்தரை துதிச்சு பாட்டு பாடினே இருக்கும். அவளை நல்லா இப்படி டான்ஸ் ஆடினே இருப்பா, பொம்மை மாதிரி நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன், என் மனசில் நிறைய தேவதூதர்கள் இங்கே இருக்கிறாங்க, தேவதூதர்கள்லாம் நடனம் ஆடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே ஒரு ஐயா எங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு உடன் ஊழியக்காரர் ஒருத்தர் வராரு. வாங்க ஐயா உக்காருங்க அப்படின்னு நான் கூப்பிடும் பொழுது அவர் சொல்கிறாரு, அம்மா எதுவுமே சொல்ல, வந்த எடுப்பில் வந்த வார்த்தையில் ஸ்தோத்திரம்னு சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னா, உன் கூட நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்கம்மா, உன் கூட நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையில் உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஏன்னா நமக்கு சூழ்நிலை இதுவாக இருக்குது, ஐயோ நமக்கு சமைக்க தெரியாதே, நமக்கு யாரும் இல்லையே, சின்ன குழந்தை வச்சுன்னு கஷ்டப்படுறோமே, நம்மளை யாரும் விசாரிக்கலையே, நம்மக்கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு பார்க்காம அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நல்லா கர்த்தரை துதிப்போம். துதிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 2 டான்ஸும் ஆடுவோன்னு ஆடும்போது தேவதூதர்கள்லாம் வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. தாவீதும் என்ன பண்ணார், அதான் செய்கிறாரு. தாவீது என்ன பண்ணுறாரு, ஆடுகள்லாம் இருக்குது, அது பாட்டு மேஞ்சின்னு போட்டா அது வேலையை அது செய்து. ஆடு என்ன பண்ணிச்சு, கவலைப்படுதா?
காக்கா கவலைப்படுதான்னு கத்தர் கேட்ட மாதிரி ஆடு மனசில் பேசியிருப்பார். ஆடு கவலைப்படுதா? கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். ஆடுக்கு நான் மேய்க்கிறேன், அதை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறேன். அப்போ ஏன் மேய்ப்பன் கத்தரு, அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவாருன்னு நம்ம படிக்க தான் செய்கிறோம். தாவீது பாட்டா கிண்ணறம் வச்சு என்ன பண்ணுறாராம், பாட்டா பாடுறாராம். என்கிட்ட கிண்ணறமே இல்லைங்கன்னா தோ இருக்கே 10 விரல் இருக்கே, அது போதாதா? இல்லை தடவை யூடியூப்பில் பாட்டெலாம் போடும்போது கேட்பாங்க சில சிஸ்டர் மியூசிக்லாம் போட்டு பாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க. மியூசிக்லாம் போட்டு பாடினா 20,000 30,000 கேட்பாங்க. அது நம்ம காசை கொடுத்து நான் பாட்டு பாடுறதுக்குள்ளே என்ன ஆகுறது, நான் மியூசிக்கே இல்லாமல் பாடுறேன், என் விரல் இருக்கே நல்லா கைத்தட்டி பாடுறேன்னு. ஹல்லேலூயா. அவருடைய இது கிடைக்கலையே நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷப்படலாமே. கரெக்டுங்களா இல்லைங்களா? எனக்கு இந்த கிடைக்கலையே, இந்த சொந்த வீடு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அதுக்காக கஷ்டப்படுறதுக்கு எனக்கு கத்தர் இந்த வாடகை வீடை கொடுத்தாரே, அதற்காக நான் சந்தோஷமாக கைத்தட்டி பாட்டு பாடுறேன்னு கைத்தட்டி கத்தரை துதித்து பாட்டு பாடுவோமான அடுத்து சொந்த வீடு தான். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா? எப்பவுமே நமக்கு கிடைச்சதுக்காக நன்றி சொல்லி சொல்லி துதித்து கொண்டே இருப்போமானா கிடைக்காதது, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதது, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கத்தர் நிச்சயமாக தருவார். அதனால தான் கத்தர் துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எழுத சொன்னார். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது கத்தர் அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா துதிக்கிறாரா, துதிச்சுனே தான் இருக்கிறாரு. அவர் நினச்சாரா நான் ராஜாவாகுவேன், இஸ்ரவேல் தேசத்தையே 40 வருஷம் அரசாளுவேன் நினச்சி பார்த்துருப்பாரா? அவர் கத்தரை துதிக்க மட்டும்தான் செய்கிறார். துதிச்சுட்டே இருக்கும் பொழுது சாமுவேல்லாம் சொல்கிறாரு, அவர் வந்துடணும், அவர் வந்தாதான் நான் சாப்பாடுலே கை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க கூப்பிட்டு வந்து எல்லா சகோதரர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாங்க. உடனே அவர் ராஜாவாயிட்டாரா? இல்லை, ராஜாவா ஆகலை. ஏன்னா இந்த அழைப்பு, அவர் ராஜா என்ற அழைப்பு எப்போ கிடச்சிதான், அவர் பிறக்கும் போதே கிடச்சிருச்சான். அது எப்படி கிடச்சிருந்து மத்தேயுவில் எடுத்து பார்ப்போமா? மத்தேயு எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் அந்த வம்ச வரலாறு படிங்களேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வம்ச வரலாறு எழுதியிருக்கு. அதில் 5 நான் படிக்கட்டுமா? சால்மோன் போவாஸை ராகாப்பிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஈசாய்க்கு எத்தனை பசங்க? 8 பசங்க. 7 பசங்க பேர் இதில் எழுதலை, தாவீதின் பேர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்களேன், சாலமோன் 7ஆம் வசனம், சாலமோன் ரெகபயாமை பெற்றான். சாலமோன் யாரு? ஏன் அந்த இடத்துல சாலமோன் ராஜான்னு எழுதப்படலை? புரியுதுங்களா? சாலமோன் ராஜான்னு எழுதப்படல. ஆனால் தாவீதுக்கு மட்டும் தாவீது ராஜா பெற்றான். சாலமோனாவது அவர் பிறந்ததுலேருந்தே ராஜா தான், அரண்மனையிலேயே அவர் இருக்கிறாரு, அரண்மனையில் தான் பிறக்கிறாரு. சாலமோன் தான் அடுத்த ராஜான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவாருன்னே சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். ஏன்னா தாவீது என்ற பேர் ஏன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதுன்னா, அவன் எந்த நேரத்தில் என்னை துதிச்சுக்கினே இருக்கிறான், என்னை எந்த நேரமும் துதிக்கிறான், என்னை எந்த நேரமும் ப்ரைஸ் பண்ணுறான். முறுமுறுக்கலை, துதிக்கிற வாய் முறுமுறுக்காது. கர்த்தரை துதிச்சிங்கனே ஒரு வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய் முறுமுறுக்குமா? முறுமுறுக்கா. எந்த வாய் துதிக்கும் தெரியுங்களா? எனக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாரேன்னு சொல்கிற வாய் தான் துதிக்கும். கரெக்டுங்களா? எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிற வாய் துதிக்காது. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாருங்க, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தாருங்க, எனக்கு நல்ல சபையை கொடுத்தாருங்க, நல்ல வார்த்தையை கேட்க எனக்கு போதகரை கொடுத்தாங்க, எனக்கு நல்ல உணவை கொடுத்தாருங்க, நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுத்தாருங்க. துதிக்கிற வாய் தான் அவரை நல்லா ப்ரைஸ் பண்ணணும். அதுதான் கர்த்தரோட இருதயத்துக்கு ஏற்றது. அது முணுமுணுக்கவே முணுக்காது, எந்த காரணத்தை கொண்டும் முறுமுறுக்காது. ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவரை அவர் அபிஷேகம் பண்ணும்பொழுது தான் ராஜா இல்லை, அவர் பிறக்கும் போதே ராஜா. ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா, தாவீது ராஜாவின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் மரிக்கும் பொழுது அவர் யூதர்களின் ராஜா அப்படின்னு எழுதப்பட்டுச்சு. கரெக்டுங்களா இல்லையா? ராஜா என்ற வார்த்தையினால்தான் அவர் புதிய கல்லறையிலும் அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால தான் அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போறாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்மளாம் யாரு? நம்மளும் ராஜா தான். நம்ம எப்போ ஏசப்பாவோட ரட்சிக்கப்பட்டமோ, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கு, நம்ம ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாய் கர்த்தர் நம்மளே மாற்றிட்டாராம். அப்போ நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள யாரு? ராஜா தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மறுபடியும் வருவோம். 1 சாமுவேல் 17:16 அப்போது அவர் கர்த்தர் மறுபடியும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இருந்தாலும் இப்போ அவர் ராஜா போஸ்டிங்க்கு போக முடியாது. இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு, ஐயா முக ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு. இப்போ அவர் ஐயா தான் இருந்தாலும் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அவங்க உட்காந்துட முடியுமா? எல்லாம் ஓட்டு போடணும், ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க முதலமைச்சராக வருவாங்க. கரெக்டுங்களா? அதனால யார் முதலமைச்சராக வர போகிறாங்கன்றது வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ தாவீது அங்கே ராஜாவா வர முடியாது, அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. இருந்தாலும் அங்கே சவுல் ராஜாவா இருக்கிறாரு இல்லையா? இப்போ ஆண்டவர் பாருங்க, சவுல் கர்த்தருடைய சித்தமே செய்யலை. கர்த்தர் என்ன சொன்னாலும் மாற்றி 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 செஞ்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் நிறைய செஞ்சாருன்னு சண்டே கூட போதகர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அவர் எப்படி குறி சொல்கிற ஆவிக்கிட்ட போனார், எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவனாலேயே ஒரு பொல்லாத ஆவி விடப்பட்டுச்சான். கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கே சுத்தமாக கீழ்ப்படியில அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இப்படி என்ன கஷ்டப்படுறாங்க? அவருக்கு ஏகப்பட்ட பலவீனங்கள் சவுலுக்கு. அப்போ ரொம்ப கஷ்டப்படும் பொழுது தாவீது என்ன பண்ணுறாரு? 19ஆம் வசனம் படிப்போம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. ராஜாவே கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பெரிய தீர்க்கதரிசி கூப்பிட்டாரு, அடுத்து ராஜாவே கூப்பிடுறாரு. தாவீது ஃபோன் பண்ணி, அலோ அலோ என்னை கூப்பிடுங்க, நான் பாட்டு பாடுறேன், உங்கள் தலைவலி தலைபாரம் எல்லாம் போய்டும்னு சொல்லலை. அலோ அலோ எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லலை. எதுவுமே அவர் கேட்கல. கூப்பிடுறாங்க, அவரை பற்றி சொல்கிறாங்க. தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்போ பாட்டு பாடிக்கினே இருப்பார், துதிச்சிக்கினே இருப்பார். ஏன்னா அவர் எப்பவுமே அவரை சூழ பாட்டு சத்தம் தான் போல. அவர் வீட்டில் இருந்தாலும் பாட்டு பாடுவார், பாத்ரூமில் இருந்தாலும் பாட்டு பாடுவார், சமையல் கட்டில் இருந்தாலும் பாட்டு பாடுவார், ஆடமைச்சாரம் பாட்டு பாடுவார், என்ன வேலை செஞ்சாலும் பாட்டு பாடினே இருப்பார் போல இருக்குது. அப்போ செய்தி கேட்டுடுச்சு. இப்போ நீங்கள் பாட்டு பாடிக்கினே இருங்களேன், உங்கள் தெருவில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, அந்த அம்மாவா பாட்டு பாடுற அம்மான்னு கூட சொல்லி பேர் வச்சுருவாங்க. நீங்கள் சமையல் செய்யுங்கள 4 பேர் வீட்டில், அந்த அம்மா சமையல்கார அம்மா தானே அங்கே இருக்குதுன்னுவாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? தயிர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா தயிர் விற்கிற அம்மான்னு பேர் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போது அந்த ஐயா பேர் பாட்டு பாடுற ஐயா. சங்கீதக்காரனா? அங்கே இருக்கிறாரு சங்கீதக்காரன். அப்போ தாவீது சவுல் காதில் விழுது, இந்த பலவீனம் போனோன்னா பாட்டு பாடினா சரியாக போயிடும். யார் பாட்டு பாடுறது? சங்கீதக்காரன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், ஆள் அனுப்பு. அவங்கள அழைக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு நல்லா துதிச்சு 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 பாட்டு பாடினே இருந்தீங்கன்னா புது புது ஆர்டர்ஸு, புது புது கஸ்டமர்ஸு, நிறைய வேலை வாய்ப்புகள், என்ன சொல்கிறது, பொண்ணுங்கள்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, க்யூவில் நிற்பாங்க. அவங்களாம் அதோ இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க, வேலையா, இந்த வேலை இருக்குது, இந்த வியாபாரமாக அவங்களுக்கு அவங்க இது பண்ணலாம். நமக்கு அவர் என்ன செஞ்சார்? கர்த்தரை துதிச்சிக்கினே இருக்கிறாரு. மறைமுகமாக கர்த்தரை துதிக்கிறாரு, வெளியரங்கமான பதில் வந்துக்கிட்டே இருக்கு. மத்தேயுல எழுதியிருக்கு இல்லையா? அந்தரங்கமாக ஜெபிக்கிறாரு, வெளியரங்கமாக பிதா பதில் அளிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்தரங்கமாக கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் பெரிய பேனர் அடிக்கலை, நான் உபவாச ஜபம் போகிறேன், உபவாச ஜபத்துக்கு போகிறேன்னு எல்லாத்தையும் 4 பேர்கிட்ட சொல்லலை. நீங்கள் உண்மை உத்தமமாக ஒரு 2 மணி நேரம் கர்த்தரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், எனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு 2 மணி நேரம் கர்த்தரை துதிச்சு தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த அந்தரங்கமான காரியத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமான பண்ணுவார், பிதாவானவரே பதிலளிப்பார். இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்துக்கு மேலேயே
ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவர்னா பிதா தான், அவரே பதிலளிப்பார்னு எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு மேலே அவர் ஒருத்தரை உயர்த்துவார்னா எப்படி உயர்த்துவார்? ஒருவரை ஒருத்தர் பிதாவானவர் உயர்த்த கூடுமானால் எப்படி இருக்கும் அந்த உயர்வு? ராஜா மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ துதிக்க அவர் உயர்ந்து போயினே இருக்கிறார். போய் பாட்டு பாடுறாரு. இப்போ 33:23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும். அவர் எப்படி துதிக்கிறார்னா பரிசுத்த ஆவியில நிறைந்து துதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ரொம்ப தரிதிரம், குடிவெறியின் ஆவி பிள்ளைகளை போட்டு வாட்டுது, நல்லா துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குடிவெறியிலிருந்து அவங்க விடுதலை ஆவாங்க. அந்த தரித்திர பிசாசு தலை தெறிக்க ஓடும். உண்மை. நீங்கள் நல்லா கத்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஏராளமான தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. பெக்மன் ஐயா இருக்கிறாரு. அவருடைய பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய பலவீன நேரங்களில் அவருடைய பாடல்களை பாடி சுகம் அடைஞ்சிருக்கும். நான் கூட நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். அந்த பாடல்களை பாடும் பொழுதே சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கூட நல்லா கத்திரனா பண்ணுங்க, துதிங்க. உண்மையாக கத்திரனா பண்ணுங்க, நல்லா துதிங்க. எக்கால சத்தத்துடன் கைத்தட்டி நல்லா துதிச்சு பாடும்பொழுது தேவதூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா தீமைகள், எல்லா சாபங்கள் எல்லாம் ஒழிந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ பாருங்கள், 17ஆம் வசனம் மட்டும் தியானம் பண்ணுவோம். சரி, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இந்த காரியம் இன்னும் ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது உபவாச ஜபத்தில் இன்னும் அதிகமான காரியங்கள் நம்ம இது பண்ணலாம். அதனால் அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, நல்லா துதிக்கும் பொழுது ஆண்டவர் வெற்றியின் மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம் நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சவுல் சாதாரணமாக ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, ஆடு மேய்த்து கொண்டு குடும்பத்தினரால் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாராலும் கைவிடப்பட்டு ஆண்டவரே இந்த ஆடுகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்று ஆண்டவரே ஆடுகளோடு பேசி கொண்டிருக்கிறவராக இராமல் கர்த்தாவே உம்மோடு பேசி கொண்டிருக்கிறவராக இருந்தாரப்பா. ஆண்டவரே, நாங்களும் பிரச்சனைகளோடு மோதி ஆண்டவரே பிரச்சனையோடு பேசி கொண்டிருக்கிறவர்களாக இராமல் அந்த பிரச்சனையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லிவிட்டு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஏராளத்தையும் தாராளத்தையும் தருகிற தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் துதிப்போம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே அதிகமான பாடல்கள், அதிகமான துதி தூபங்கள் எங்கள் சபையிலே ஏறெடுக்கணும் ஆண்டவரே, எங்கள் வீடுகளிலே ஏறெடுக்கணும் ஆண்டவரே. உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீடும் துதியின் வீடாக மாறட்டும் ஆண்டவரே, ஜப வீடாக மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமான்கள் வீட்டிலே ரெச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சொன்ன தகப்பனப்பா. ஆண்டவரே, ரெச்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஓயாமல் உண்மை துதிக்கிற துதியின் கீதங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. காலையோ மாலையோ இரவோ எப்போ வேணாலும் நீங்கள் வருவீங்க ராஜா. உங்கள் வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாங்கள் தூங்குகிறவராக இல்லாமல் விழித்திருந்து ஏதோ எங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இராமல் உம்மை துதித்து கொண்டிருப்போமானால் நாங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தகுதியெல்லாம் நீங்கள் தான் ராஜா. அப்பா, நாங்கள் நிற்கிறதோ நிர்மூலமாகாமல் இருக்கிறதோ உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தாவே. ரிகபா ஷிகிரி பலரதோ ரிகபலரபா ரியாதோ ஷியா கோபலபரபலரபா. கர்த்தரை துதிப்போம். அவருடைய இரக்கங்களுக்கு இணையே இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை. உம்முடைய இரக்கங்களுக்கு இணையே இல்லை,
உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறியும் திரியை அணையாதவர். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறியும் திரியை அணையாதவர். ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவனும் கெட்டு போக நினையாதவர். ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவனும் கெட்டு போக நினையாதவர். உங்க இரக்கத்துக்கு இணையே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. வெயிலுக்கு நிழலே, குளிருக்கு கண்மலையே, பனிக்கு பாதுகாப்பே, மழைக்கு அடைக்கலமே. வெயிலுக்கு நிழலே, மழைக்கு அடைக்கலமே, குளிருக்கு கண்மலையே, பனிக்கு பாதுகாப்பே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, மேக சம்பமே, அக்னி சம்பமே, தேற்றும் தெய்வமே இயேசு ராஜா, தேற்றும் தெய்வமே இயேசு ராஜா. உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு இணையே இல்லை. சோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்க 1000 நாவுகளும் போதாது ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. அப்பா, தூதர்களுடைய துதியிலே இல்ல ராஜா, எங்கள் துதியில் நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர் அப்பா. துதிகளில் ஆண்டவரே நீர் பிரியப்படுகிறீர் அப்பா. நாங்கள் துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வந்து ஆண்டவரே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரப்பா. நீங்கள் துதியுங்கள், நன்றாக துதியுங்கள், கர்த்தரை ஆர்ப்பரித்து துதியுங்கள், நடனமாடி துதியுங்கள், அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார், கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம்பா. சகல துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். కోరు కోసం పనులు కలిసిన ఆమెలో ஜெபிப்போம். Thank you, Lord. ஆவியானவரே நமக்கு நன்றி. எங்களோடு பேசுறீங்களேப்பா ஆண்டவரே. அப்பா, தாவீது எப்படி துதித்தான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. துதிக்கிற பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை ராஜா நாங்களும் பெற்றுக்கொண்டு நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற அப்பா நீங்கள் மட்டும்தான்ப்பா. என் ஜனங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் மட்டும்தான்ப்பா. கணவனை பார்க்கலாம், மனதை பார்க்கலாம், பெற்றோர்களை பார்க்கலாம், உறவினர்கள் பார்க்கலாம் ராஜா, எந்த மனுஷனை பார்க்கலாம் ஆண்டவரே. மேலான அன்பு தான்ப்பா. நீங்கள் தான்ப்பா நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களை உடுத்தி வீழ்த்தி அழகு பார்க்குறது நீங்கள் தானப்பா. அப்பா நமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பெருமையை கொள்றீங்கப்பா. என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. துதிக்கும் போது எருகோ மதில்கள் எழுந்து விழும் ஆண்டவரே. துதிக்கும் போது செங்கடல் பிளக்குமே ஐயா. துதிக்கும் போது யோர்தான் பிளந்து வழிவிடுமே ஆண்டவரே. துதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்கு வெற்றிண்டு மருந்து போனாங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் தாவீது சொன்னாப்பா, கர்த்தரை எக்காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் என்று. ஓ ஹல்லேலூயா. தி கிங் ஆஃப் டேவிட், இஸ்ரவேல் ராஜாவாக இருந்த தாவீது கர்த்தர் கூட இருந்தபடியால் தாவீது நாளுக்கெல்லாம் விருத்தியாக இருந்தாலும் தகப்பனே. தாவீது ஞானமுள்ளவனாய் திகழ்ந்தான் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் கூட இருக்கீங்கப்பா. தாவீது அழைத்த தேவன் இங்க வந்து ஒவ்வொரு அழைச்சிருக்கீங்கப்பா. தாயின் கருவிலே உருவாக தெரிந்து கொண்டீங்க.
ராஜாக்களாக ஆசாரியர்களாக பிரித்தெடுத்தீங்க, பரிசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. உமக்கென்று தேர்ந்தெடுத்தீங்களே. என் ஜனங்களை துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று பரிசுத்தப்படுத்தினீரே. அபிஷேக நாதரே, ஓ இயேசுவே, அபிஷேக நாதரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஐயா. நீ நல்லவாறு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைப்படி வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம் அப்பா. ராஜா, ஒன்றுக்கு உதவாத எங்களை தேர்ந்தெடுத்தீரப்பா. ஆடு மேய்த்து தாவீது ராஜாவாக்குறது போல ஆண்டவரே, கழுதையை தேடிப்போ சவுலை ராஜாவாக்குறது போல ஆண்டவரே, இன்று நாங்கள் ஒன்றுக்கு உதவாத தள்ளப்பட்டு கடந்தோம் தகப்பனே. அப்பா, மனுஷர்களா புறக்கணிப்பட கடந்தோம். ஆனால் ஒன்றுக்கு உதவாத எங்களை அப்பா மூக்கள் தேர்ந்தெடுத்தீங்களே. அப்பா, மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கறது இல்லை சொன்னீங்களப்பா. மனுஷனோட முகத்தை பார்க்க நான் உன் இருதயத்தை பார்க்க சொன்னீரே. என் பிரியமே, என் ரூபவதியே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இருதயத்தை ஏற்றவன் நீங்க தான். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் சொன்னீங்களே தகப்பனே. ஆமென் ஆமென். ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்று இல்லாண்டவரே, எங்களுக்கு நல்லது சொல்ல ஒன்றும் இல்லப்பா. நாங்கள் செஞ்ச தானம் தர்மம் இல்லை, புண்ணியங்கள் இல்லை, சடங்குகள் பாரம்பரியம் இல்லாண்டவரே, இதனால ரட்சிக்கலப்பா. நீங்க ரத்தம் சிந்தினபடியால் எங்களுக்காகப்பா, ரத்தத்தினால கருவினபடியால் நாம் சமூகத்தில் முன்பாக பிள்ளைகளாக ராஜாக்காக இருக்கிறோமே. இது கிருபையிலான ஈவாண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீ சொன்னீர் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நாம் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்னீங்களேப்பா. தேசமே, நீ பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தையே மகிழ்ந்து களிக்கூறு, பயப்படாது என்றாரு. அந்த தேசத்திற்கு நம்மளே கதை சொல்றாரு, நீங்க பயப்படாதீர்கள், அடைக்கலாம், கிருபைகள் பறக்கும், நீங்க விசேஷமானவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அதுதான் உங்க பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. இசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கிற தேவனே. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. என் தகப்பா வீடு செஞ்ச பாவத்துக்காக மன்னியும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். உங்களை துக்கப்படுத்தும் வழிகள் அப்பா எங்களுக்கு இருந்தால் எடுத்து போடும் ஆண்டவரே. சோத்திரம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த நாட்கள் உண்டாண்டவரே, துக்கப்பட்ட நாட்கள் உண்டாண்டவரே, அதற்காக மன்னியும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். ஒரு விஷயம் பரிசுத்த ரத்தத்தினால கழுவுமாப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவனே, துதிக்கிறோம் ராஜா. நீங்க ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நீங்க தெரிந்த புத்திக்காக நன்றி செலுத்துகிறோம், நீ மன தெளிவை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீதியை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் மனக்கண்ணை திறந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மெய்யான தேவனாக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று அந்த ஜீவனை தந்திரே, அதற்காக நன்றி நன்றி ராஜா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இருள் அதிகாரத்தை பிடித்தெடுத்தீரேப்பா, இருள் அந்த காலத்தில் பிரித்தெடுத்தீரே, ஆச்சரியமான ஒளியில் கொண்டு சேர்த்தீர ராஜா. ஆமென் ஆமென். நான் பூமியில் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த நான் பூமிக்குள் அல்ல, நான் பரலோக வாசிகள் ஆண்டவரே. தேவர் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் அப்ப நாங்கள் தேவ பிள்ளைகளை எழுதியிருக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் வானமுது சிங்காசனம், பூமி முது பாதப்படி சொல்லிரே. நாங்கள் பெரிய தேவன் ஆராதிக்கிறோம். ஆசம் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆராதிக்கிறோம் ஐயா. என் தேவன் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கையால் சிற்பம் அல்லப்பா. நீங்க என் தேவன் ஆவியா இருக்கிறீரே. நீ ஒருவரே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீருட்டி உண்டாக்கிற தேவன். நானே கர்த்தர், என் எல்லாமே தேவன் இல்லை, என் எல்லாம் ரட்சகரே சொன்னீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, ஒரு சியாப்பா தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்ப என் பட்டணத்தை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கமரப்பா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மதுராவசி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. என் சபையை வீட்டார் ராஜா ரசிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிற ராஜா. அப்பா, இல்லாமல் வேற வழி இல்லாண்டவரே, இல்லாமல் விடுதலை இல்லப்பா, இல்லாமல் யாருக்கு நிம்மதி இல்லாண்டவரே. ஏசப்பா, நீங்க தான்ப்பா ரட்சிக்கிற தேவன் அப்பா, நீங்க தான்ப்பா மெய்யான தேவன் ஆண்டவரே. என் தேவன் ஆவியா இருக்கீங்களேப்பா, அதெல்லாம் ஆவியோடு ஆராதிக்கிறோம், உண்மையோடு ஆராதிக்கிறோம், கருத்தோடு துதிக்கிறோம், ஆவியோடு
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, உங்க வார்த்தை நீ போய் சொல்ல மனிதன் அல்ல சொன்னீங்களே, அவர் மனு புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பான சொன்னீங்களேப்பா. நீங்க தான் சொன்னீங்க, ஒரு விழாக கெட்டு போவது பரலோகத்திற்கு பிதாவில் சித்தம் அல்ல சொன்னீங்களேப்பா. பிதாவில் சித்தம் அல்ல சொன்னீங்களப்பா. பிதாவில் சித்தம் அல்ல சொன்னீங்களப்பா. இழந்ததை தேடுவோமே, ரட்சிக்கோமே. மனுஷகுமாரன் பூமிக்கு வந்து சொன்னீங்களப்பா. ஜனங்க எல்லாரும் இழந்து போயிருக்காங்கப்பா. அம்மா பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. இருள வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. துக்கத்துல, வியாதியில, சாபத்தில, தர்மத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. எல்லாரும் இழந்து போன ஜனங்களா இருக்காங்கப்பா. ஜனங்களோட நடமாட பிணங்களாக இருக்கிறாங்கப்பா. தேவன் அறிய முடியாம, தேவன் ஆராதிக்க முடியாம, மனசு மாமசு விரும்பினபடி அப்பா நீ தெரிந்து கொண்டு இருக்காங்களேப்பா. என் தேவனே, ஆனா நீ இவர்களுக்காக ரத்தம் சிந்தினது அல்லவோ, இவர்களுக்காக ஜீவன் கொடுத்தது சிறுவில, இவங்க மீது அடிக்கப்பட்டீர் அல்லவோ, காயப்பட்டது அல்லவோ ஆண்டவரே. அப்பா அந்த ரத்தத்துக்கு ஈடாய், அந்த ஜீவனுக்கு ஈடாய் நாங்கள் ஜனங்களை ரட்சிப்பா கேட்கிறோம் ராஜா. ரட்சிக்கப்படி கேட்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொன்னீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரேபா ஹாரா லாபா ஹாதா ரோலாபா மேரா நாபா ரீனா மாகாரபா. எல்லாரும் துதிங்க. ரீகா பாகாரா லாபா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லேபா ஹர்பா ஹாதாரானா மேகானாமா ஷாதாரானாமா ரேபா ஹோ ரஹதோ ரெமஹலே ஹஸ்மஹதே லேக்ரா சக்ரா பரியாதோ மர்கானா தானா மஹரியா ஹபோ மாக்லோரியாபோ அல்ஃபஹத்ரே தி ஹஸ்மஹதுரா சே பிஹஸ்மோ ரே அஸ்மாஹ யாத் ரே லஹதுரு மாக்பஹா சலா கரோ லமதிரினி மிகபகரலா ஓ ரஹபோ ரே ரஹதுரபோ. அந்த ஜனத்தின் ஆசீர்வாதம் ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர்களே விசேஷ மேலே ஆவியானவர் அக்கிரமம் மேலே ஆவியானவர் ரே லேகே ரீனி நமஹதரலா துரலா நீங்க இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆவியானவரே, ஓ பாரதி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். லே ரீனி நா ஹோரா நதுரா மேரே நமஹபரு ரே சே கலா திஷாதுரியா கபகரலா தே. ஆவியானவரே, நவமான பாஷைகள் பேச வைக்கிறவரே, தேவனுடைய ரகசிய பேச வைக்கிறவரே, எங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்பவரே. ஏ ககாரனா தேரி நீமா கபா. அப்பா இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீரே. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் சொன்னீரே. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீரே. நானே வானத்தில் வந்த மெய்யான ஒளி சொன்னீங்களே. நானே வானத்தில் வந்த மெய்யான ஒளி, நானே ஜீவ அப்போ சொன்னீங்களே. உலகத்தை பிக்கப் பண்ண போகிற நானே ஜீவ அப்போ சொன்னீங்களப்பா. ஆமென் ஆமென் ஆமென். என் நாடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்க சொன்னீரே. ஒருவர் வாழ்வதை நல்லவர்களுக்காக மறுக்கும் துணிவான். ஆனால் நாங்களோ துரோகிகளாக, பாவிகளாக, சத்துருக்களாக, தேவ கோபாக்கை உட்பட்டிருந்த போது நீ எங்களுக்காக மறித்து உங்க அன்பு வெளிப்படுத்துறீங்களே. மகனே மகனே, இவ்வளவா நேசித்தேன், இவ்வளவா உன் மீது அன்பு கூர்ந்தேன். ஆமென் ஆமென். அப்பா ஒரு சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பிறகு அன்பு உண்மையில சொன்னீங்களப்பா. எங்களப்பா எங்களுக்காக ஜீவனை கொடுத்து தேவ அன்பு வெளிப்படுத்தீங்களப்பா. தேவ அன்பு வெளிப்பட்டதே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஏசப்பா என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, ரட்சிப்பை கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களா உங்க ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா நீ சகல பாஷைக்காரருக்காகவும், சகல கோத்திரத்துக்காகவும், சகல மனிதர்களுக்காகவும் ஆண்டவரே நீ பட்சபாத பார்க்கிறவல்ல ஆண்டவரே. அப்பா நீ ஒருவரை பொறுமை தள்ளுவதில்லை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அனைவரும் நேசிக்கிறீங்களே. இயேசு கிறிஸ்து அனைவரும் நீ நேசிக்கிறீங்களே ஆண்டவரே. நீ ஒருவரை பொறுமை தள்ளுவதில்லையப்பா ஆண்டவரே. அது கல்வாரி சிலுவையில ஒவ்வொரு ஜனங்களுக்கு அர்த்தம் செஞ்சிருக்கீங்களப்பா. அது உடன்படிக்கை நினைத்தோளும் ஐயா. தகப்பனே ரட்சிப்பீராக ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவே சொன்னீங்களப்பா ஐயா. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் அப்பா இருள் இருக்காங்களே, விக்கிரங்கள் ஆராய்ச்சி இருக்காங்களப்பா. தகப்பனே உதவி செய்யுங்க. மெய்யான தேவனாக இயேசு அறிந்து கொள்ளும்படி நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்க ஜனங்களை தொடுவீராக. நரகத்துக்கு நேராக ஓடிக்கொள்ள ஜனம் தொடுவீராக. நரகத்துக்கு நேராக ஓடிக்கொள்ள ஜனங்கள் தொடுவீராகப்பா.
ஆண்டவரே, மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்று சொன்னீரே. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்று சொன்னீரே. நீர் சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, ரட்சிக்கிறது நீங்க தானேப்பா. என்னை இல்லாமல் தேவனையில சொன்னீரே, என்னை இல்லாமல் ரட்சகரை சொன்னீரே. நானே வலியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமா இருக்கிறேன். என்னை எல்லாம் பிதாவிற்கு ஒருவர் வரால் சொன்னீரே. நீர் சொன்னீரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ரட்சிப்பீராக ஆண்டவரே, தொடுவீராகப்பா. ஒவ்வொரு ஜனமும் ரட்சிப்பை பேசுகிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க சொன்னீங்களே. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்க சொன்னீங்களே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. உன் பாவத்தை மன்னிக்க, உன் கர்மத்தை கழுவ, உன் தோஷங்களை போக்க, உன் கர்மத்தை மாற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை உண்டு. ரே மாதாரா லா 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 ஷாகாலா துரா மே காபாகாரா லே ஊரா கபா ரே மாகாரா லா பகரே மாகபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வீட்டுல அப்பா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம்ப்பா. ரட்சிப்பு நிறைவேறாம இருக்கலாம் ராஜா. அந்த முழுமை ரட்சிப்பு இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. நீ தொடுவீராகப்பா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் உயரம் ஆழம் என்று அந்த அறிவு கெட்டாத அன்பை ராஜா, அந்த அறிவு கெட்டாத அன்பை, எண்ண முடியாத அந்த அன்பை, எதிர்க்க முடியாத தேவ அன்பை அறிந்து கொள்ளட்டுமே, அறிந்து கொள்ளட்டுமே. இந்த வேலை அறிந்து கொள்ளட்டுமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று, இயேசு நல்லவர் என்று ருசிக்கம்படி தொடுதல் உண்டாகட்டுமே, ரட்சிப்பு உண்டாகட்டுமே. ஆமென், ஆமென். நீ சொன்னீரே, எல்லா முழங்காலும் முழங்கும், எல்லா நாவும் அறிக்கை பண்ணும், கர்த்தரே தெய்வம் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் முழங்கால் முழுகினதே, நீங்கள் நாவு அறிக்கை செஞ்சது, கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று. அதே போல என் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் சொல்லட்டுமே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்று என் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு நபரும் சொல்லட்டுமே, சொல்லட்டுமே, இயேசுவே தெய்வம் என்று. ரா 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 மாரா ராபா ரேரா மாராபா கராலா ராலாபா கராலா சேகாபா உரிமா ஹருரு லேரேமா கரானாமா ஷதுரு லேபிரியா கரா மோ கோரோ லேகே மகாதரா மேரி ஹாதோ ராகபா. நானும் விட்டார் என்றால் கர்த்தரே செவிப்பு எழுந்திருக்கிறது. நானும் சொல்லுங்க, நானும் விட்டார் என்றால் கர்த்தரே செவிப்போம். நானும் விட்டார் என்றால் கர்த்தரே செவிப்போம். நானும் விட்டார் என்றாலும் கர்த்தரே செவிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் ரட்சிக்கப்பட சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்பட சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்பட சொன்னீரே. நீ சொன்னீரே. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனபுத்தே இல்லாதவரே. பொய்யா தேவனே, வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிவதை சொன்னீரே. என் மனமாறு சொன்னீங்களப்பா, நான் மனம் மாறுவதை சொன்னீரே. நீ சொன்னா சொன்னதுதான் ஆண்டவரே. இதற்கு அப்பாவுக்கு அதிசயம் செய்கிறவரே, இப்ப தொடுவீராக. என் ரத்த சம்பந்தமான ஜனங்களை தொடுவீராக. என் சபை ஜனங்களை தொடுவீராக, தொடுவீராக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஏ கராலபோ ரா ரேஹாதோ தொடுதல் உண்டாகட்டும். ஓ மேரா நாமா மாஷாதாராலாபா ரேகாபகராலா துரானி மஹபரோ லஸ்மா ஹதாராலா. இயேசுவே நீ ரட்சகர், இயேசுவே நீ தேவனப்பா. ஆமென், 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 ஆமென். வடக்கு நோக்கி கொடு என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும், வடக்கு நோக்கி கொடு என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம். சகல ஜனங்களும் ஏகமாய் புறப்பட்டு வரட்டும் தகப்பனே. சகல ஜனம் ஏகமாய் புறப்பட்டு வரட்டும் அப்பா. இந்த ஜீசஸ் சபைக்கு வருவார்களாக, ஜீசஸ் சபைக்கு வருவார்களாக. இந்த திற ஜன ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த சபையில கட்டப்படுவார்களாக, இந்த மந்திரம் சேர்க்கப்படுவார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கர்த்தரை ருசிப்பார்களாக ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பார்களாகப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உங்கள் சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் மன மகிழ்ச்சியாலும் ஆரவாரத்தோடு தகப்பனே என் ஜனங்கள் சமூகத்தை துதிப்பார்களாக, ஆர்ப்பரிப்பார்களாக, ஆர்ப்பரிப்பார்களாக. ஆமென், ஆமென். மனவாட்டின் சத்தம் உண்டாவதாக, மனவாட்டி சந்தம் உண்டாவதாக, மனவாட்டி சத்தம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் சொல்லட்டும், நீ வல்லவர் சொல்லட்டும், நீ மேய்ப்பர் சொல்லட்டும், நீ மீட்பர் சொல்லட்டுமே. சத்தம் உண்டாகட்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ஹிலாஹா ரபா. திருவள்ளூர் அதிபதி பிசாசே, திருவள்ளூர் அதிபதி பிசாசே, சீமா காரா லாபா. இந்த கிராமத்து அதிபதி பிசாசே, தீரி மாக்கா லாதோ ராபா. திருவள்ளூர் அதிபதி பிசாசே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். தேவன் அபிஷேகப்பட்ட பெற்றவனாம். ரீமா காராபா தூராலாபா சேகா மகுராலா. தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறேன். தலைக்கல்லாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறேன். என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போக என் ஜனங்களை விட்டுவிடு. வடக்கை நோக்கி கட்டளையிடுகிறேன், என் ஜனங்களை விட்டுவிடு. தெற்கு நோக்கி கட்டளையிடுகிறேன், என் ஜனங்களை விட்டுவிடு. கிழக்கை நோக்கி கட்டளையிடுகிறேன், என் ஜனங்களை விட்டுவிடு. மேற்கு நோக்கி கட்டளையிடுகிறேன், என் ஜனங்களை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீவன தேவன் ஆராதனை விட்டுவிடு. பார்வோன் நாவியே விட்டுவிடு. லாபான் நாவியே என் ஜனங்களை விட்டுவிடு. எசபேல் நாவியே என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவன தேவன் ஆராதிக்க போக வானத்தில் போக சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறேன். என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. என் ஜனங்களை விட்டுவிடு. சர்ப்பத்தின் ஆவியே என் ஜனங்களை விட்டுவிடு. சர்ப்பத்தின் ஆவியே என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவன தேவன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போக, இயேசு ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த பட்டணத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த பட்டணத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா கட்டுகள் அழுக்கபடி ஓ தூதர்களே புறப்பட்டு போங்க, தூதர்களே புறப்பட்டு போங்க. கட்டுகள் அழுக்கபடி தூதர்களே புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஓ வல்லமையுள்ள தேவ தூதர்களே வசனத்தை கேட்டு புறப்பட்டு போங்க. இயேசு நாமத்தினாலே ஒருவர் ஆளுநர் கட்டு போவது பரலோகத்தில் சித்தமல்ல. புறப்பட்டு போங்க. கட்டவிழ்க்கும்படி ஜனங்களை கொண்டு வாங்க. சபைக்கு கட்டவிழ்த்து தெய்வங்களை முடித்து ஜனங்களை கொண்டு வாங்க. நியமிக்கப்பட்ட பரிவீடு ஆவிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஓ ஜனங்களை புறப்பட்டு கொண்டு வாங்க. ஆமென் 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 ஆமென். ரேபாகுராமா தேஷாயாராபா மேகாபாகாராபா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த சபைக்கு ஜனங்கள் வரும்படி வழிகளை திறக்கிறேன்ப்பா. பாதையை சுமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே இந்த திருச்சபைக்கு வரும்படி வழிகளை திறக்கிறேன்ப்பா. பருவதங்கள் நிலைப்பந்து போகட்டும், பருவதங்கள் பெயர்ந்து போகட்டும். ஓ செங்கல்கள் பிளக்கட்டும், யோசனை பிளக்கட்டும், இருந்து விளட்டும். இயேசு நாமத்தில் வழிகள் திறக்கிறேன் அப்பா. 4 ஜனங்கள் வரட்டும் அப்பா. ஆமே. கர்த்தர் மெய்யாகவே இந்த திருச்சபை இருக்கிறார் என்று ஜனங்கள் புறப்பட்டு வரட்டும் ஐயா. மாங்க நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஜனங்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆமே நாமே நாமே. நன்றி நன்றி செலுத்துவதாகப்பனே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபிக்க வைத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நீ நல்லவர் நல்லவர் அப்பா. தேங்க்யூ. அடுத்ததாக நம் தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அவர் கிருபை விட்டு விலகாது சொல்லியிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. யாரை முன்குறித்தாரோ அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எவர் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர் கனம் பண்ணுகிறார். யாரை கனம் பண்ணுகிறாரோ அவர் ராஜாவை உட்கார வைக்கிறார் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா.
தேவனே அப்பா, இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஒரு சிறந்த சிஎம் கொடுக்க போறீங்கப்பா. அப்பா, இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவரே, அப்பா தாவீத ராஜாவாக தெரிந்து கொண்டீங்கப்பா. இருந்தது கேட்டவர்கள் சொன்னீங்களேப்பா. அதே போல ஆண்டவரே ஏசப்பா, எங்க தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல சீவை கொடுக்க போறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நாங்கள் இவங்க வேணும் அவங்க வேணும் நாங்கள் சொல்லல ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரே. அப்பா, ராஜாவாக அப்பா அரசாளம் மொழி ஆண்டவரே, என் தமிழ்நாடு அரியல உட்காரட்டும் ஐயா, சிங்காசனத்தில் உட்காரட்டுமா ராஜா. ராஜா உமக்கு நன்றி ராஜா, நன்றி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் எழுப்புகிறவரப்பா நீங்க. ராஜாக்கு இருதயங்களை நிற்கலாமா திருப்புகிறவரப்பா நீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் முடிவு ராஜா ஆண்டவரே. நீங்க ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, நீங்க சிங்காசனம் வீட்டில் இருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னோட ஆவியாலே ஆகும் சொன்னீரே, என்னோட ஆவியால் ஆகும் சொன்னீரே. சேவைகள் கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா இந்த தேர்தல் ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரம். எந்த வன்முறை இல்லாதபடிக்கு, எந்த குழப்பங்கள் கலக்கங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா இந்த ஊட்டி ஆட்சி நடக்கும்போது வச்சுங்கப்பா. எல்லா அதிகாரிகளுக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் குறிப்பதாக ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. அப்பா, எந்த கள்ள ஓட்டு விழாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா மனுஷர்கள் நேர்மையை ஓட்டு போடவும் தன்னுடைய குடி உரிமையை கடமை செலுத்தும்படி ராஜா ஒவ்வொரு அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஓட்டு வேஸ்ட போகக்கூடாது ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரே வெயில் அடிக்க பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, இது நம்முடைய கடமை. நம்ம கண்டிப்பாக ஓட்டு போட்டாலும் என்று மன தெளிவோடு ராஜா ஆண்டவரே, யார் சீமா வந்தா நல்லா இருக்குமோ என்று முடிவெடுத்து அவன் ஓட்டு போடட்டும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. தேவனே, கர்த்தத்தின் தடைப்படாத ஆண்டவரே, தேவரே சகலத்தையும் செய்தி வல்லவர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. அப்பா, வலசியும் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்துவ சபைக்கோ, அப்பா கிறிஸ்துவர்களுக்கோ, மற்ற ஜனங்க யாருக்கும் ராஜா எந்த உபத்திரமும் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, அப்பா ஸ்ட்ரகிள் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, எல்லோரும் நேசிக்கிற ராஜா, ஒரு பச்சைப்பாதம் இல்லாதவராய் எல்லா மனுஷர்களையும் எல்லா கோத்திரத்தாரையும் ஒரே கண்ணு போல பார்க்கவும் தகப்பனே, எல்லாருக்கும் நன்மை செய்வோம் ஆண்டவரே. அப்பா, பச்சைப்பாதம் என்று தகப்பனே கொண்டு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி, எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ராஜா. என் தமிழ்நாட்டு எல்லாமே நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறவர், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர், கர்த்தர் சத்தத்தை கேட்கிற ஜனங்களை கொண்டு வாங்க செய்யுமா ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ராஜா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ வழிநடத்துவீராக. அதற்காக நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாருக்காக ஜெபிக்க போற மூணாவதாக ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ராஜா. இன்னும் வாரம் நிற்கல, 1.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அநேக போர் வீரர்கள் சொந்து போறாங்க. அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு முடியல, டிப்ரெஷன், அவங்கள மன அழுத்தம், தூக்கம் இல்லை, சாப்பாடு சரியா இல்லை, குடும்பத்தை விட்டு இருக்காங்க. நிறைய செத்து போயிருக்காங்க. சோல்ஜர்ஸ் வீரர்கள் செத்து போனாங்க. எத்தனை பேர், எத்தனை அப்பா மக்கள் செத்து போயிருக்காங்க, எத்தனை குழந்தை செத்து போயிருக்காங்க, எத்தனை பள்ளி பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க, பிளாட்ஃபாரத்திலும் ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்க, ரயில்வே ட்ராக் ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்க, அன்றைக்கு பதுங்கி இருக்காங்க. எப்போ பாம்பு போடுவாங்க தெரியலையே ஒரு பதத்துக்கு மரண பயத்தில் இருக்காங்க எல்லா ஜனங்களும். கத்து இரக்கமாக, கத்த இரக்கமும் கிருபையும் சாந்தமும் மிக அன்புள்ள தேவன் அப்பா. நீங்க கத்த இரக்கமும் உருக்கமும் தயவும் சாந்தமும் கிருபையுள்ள தேவன் எழுதியிருக்காண்டவரே. அப்பா, இதை இரக்கம் செய்யுங்கப்பா. அப்பா, இந்த போரை கைவிடும்படி ராஜா, தற்காலிகமா இல்லாண்டவரே, நிரந்தரமாக இந்த போரை கைவிடும்படி ஆண்டவரே ஏசப்பா இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. அதிகாரத்துக்கு ஞானம் கொடுங்கப்பா, அதிகாரத்தில் ஜனங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இது போராட இப்ப பொருளாதார பாதிக்கப்படுது, விலைவாசி கடுமையா ஏறுது, அவங்க செத்து போறாங்க. எதற்கு நம்ம இந்த போர் நடத்தணும்? எல்லாரும் சமாதானமா இருக்கணுமே, எல்லாரும் எல்லா நாளும் சமாதானமா இருக்கலாம் என்று ஒரு ஒற்றுமையை கொடுங்கப்பா. நீ சொன்னீங்க, நான் கலகத்துக்கு தேவனா இராமல் நான் சமாதானத்துக்கு தேவனா இருப்ப சொன்னீங்களேப்பா. நீ சமூகத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் அல்லவா ஆண்டவரே. இந்த விலக கொடுக்கிற பாடி அல்ல, என்னோட சமாதானத்தை இவருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. இப்படி ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் சமாதானம் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்கப்பா. மனசுல சமாதானம் கொடுங்க, அந்த தேசத்துல சமாதானம் கொடுங்கப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் கொடுங்கப்பா. துக்கம் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டவரே. போற கைவிடப்படுவதாகப்பா, போற கைவிடட்டும் ஆண்டவரே. நிரந்தரமாக போற கைவிடட்டும் ஐயா. நல்ல காதல் கேட்கட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி ராஜா.
அப்பா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அப்பா அந்த அரசாங்கம் தகப்பனே நல்ல திட்டம் செய்து கொடுக்கும்படி, அவங்க வீடு கட்டி கொடுக்கும்படி, அவங்க பொருளாதாரத்தை சந்திக்கும்படி, அப்பா மருத்துவ சேவைகள் அவங்க கிடைக்கும்படி, அந்த 3 வேளை அப்பம் சாப்பிடும்படி வந்து வீடு கொடுக்கும்படி கர்த்தர் இரக்கம் செய்வீராகப்பா. நீ பட்சபாதம் இல்லாதவரே, நீ பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆண்டவரே. இயேசுக்கு சமயம் நேசிக்கிறீங்கப்பா, நீங்க தொடுவீராக ஆண்டவரே, நீ தொடுவீராகப்பா. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. வானத்தை பூமி உண்டாக்க கர்த்தருக்கு நான் ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. உதவி வரைக்கும் கண்மலையே நம்ம நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வா இஸ்ரவேல் தேசம் ஒத்தாசை அனுப்புங்க தகப்பனே. நான் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை நாங்கள் சொல்ல வரல ஆண்டவரே. யாரையும் குற்றப்படுத்தவோ நியாயம் தீர்க்கவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லைப்பா ஆண்டவரே. நாங்கள் பருந்து பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க அப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. நீ எந்த முயற்சியில் வராதபடிக்கு, எந்த முயற்சியில் வராதபடி, நாச மோசங்கள் நீ மேற்கொள் நடக்காதபடிக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. அது தேசம் கட்டி எழுப்புங்கப்பா, தேசத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. 3ஆவது ஜெப குறிப்பாக சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா அநேகர் நீ வேலை இல்லாமல் இருக்காங்க தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த வாரால இந்த போரால பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க, எல்லா ஊரில் இருக்காங்க. எல்லாமே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனியில் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போது இந்த போரால வேலை போயிடுச்சு அவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அவங்க. அது ஜனங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தர் மறுபடியும் அவங்க இழந்த வேலையோட அப்படி பெட்டரான வேலையை கிடைக்கும்படி, அதிகமாக சம்பளம் கிடைக்கும்படி, நிரந்தரமாக பணியை கொடுக்கும்படி, அவன் சமாதானம் கொடுக்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாலவா சொன்னீங்களா ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக அப்பா. ஓ தேவனே இரக்கம் செய்வீராக ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆவியானவரே தகப்பனே. ஆண்டவரே யாராக்கெல்லாம் வேலை இருந்து போயிருக்காங்களோ, வேலை இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா, மறுபடியும் நீங்க வேலை கொடுத்து ஆண்டவரே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீர் ஆண்டவரே, நீ கையில் விலகலாம் ஆசீர்வதிகள் சொன்னீர் ஆண்டவரே. இழந்தது தேடவே ரட்சிக்குமா என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. யாரோ பல தப்புங்க ஆண்டவரே, இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்கப்பா. தேவனே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க ராஜா. மறுபடியும் அவங்க பெட்டரான வேலை கிடைக்க, பெட்டரான சம்பளம் கிடைக்க ஆண்டவரே. மறுபடியும் அவங்க வாழ்க்கை தரம் உயர, பொருளாதாரம் உயர கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மனசில் இருக்க பயங்கள், மன அழுத்தங்கள் என்னாகவும் கேள்வியே என் வாழ்க்கை கேள்விக்குறையிடுச்சு, என்ன பயப்படாதபடிக்கு நீ சொன்னீரே. பயப்படாதே பயப்படாதே, நான் வருதுக்கே பிடித்த சொன்னீரே, நான் நல்ல மேய்ப்பர் சொன்னீரே, நான் அவனை போஷிப்பர் சொன்னீரேப்பா. உள்ளம் புறமும் மேய்ச்சலை காண செய்யுங்கப்பா, உள்ளம் புறம் மேய்ச்சலை காண செய்யுங்க ராஜா. அவன் துக்கம் சந்தோஷமா மாறட்டும் ஆண்டவரே. அவன் கண்ணிலே கத்திர தொலைப்பதாகப்பா, கத்திரே கண்ணிலே தொலைப்பதாக ஆண்டவரே. நன்றி நன்றி. அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் நீ பந்தி ஆயத்தப்படுத்தி அவன் தலை என்னால் அபிஷேகம் பண்ண மாட்டவரே. அவன் பாத்திரம் நிரம்பி வரையட்டும் ஐயா, துக்கங்கள் மாறட்டும் ஐயா. கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்கநாட்கள் முடிந்து போகும் சொன்னீங்களே. அதற்காக நன்றி நன்றி அப்பா. பஞ்ச காலத்து ஈசாக்கு நிறைவேற்றான், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர பெரியவனாகி ஐஸ்வர்யவான் இருந்திருக்காண்டவரே. அதே போல என் தேவன் ஜனங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நமக்கு நன்றி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீ நல்லவராக இருக்கிறதற்கா நன்றி. எஸ்அப்பா விபிஎஸ் 1 10 வரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் நடக்க போகிற அப்பா விபிஎஸ்கார அவன் செபிக்கிறான் ஐயா. எஸ்அப்பா விபிஎஸ் ஆண்டவர் அநேக வேலைங்க இருக்கு ஆண்டவரே. அப்பா கிராஃப்ட் பண்ணணும், மெமரி வேர் சொல்லிக் கொடுக்கணும், அப்பா டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறையா காலம் சொல்லிக் கொடுக்க அவசியமாக இருக்கு ஆண்டவரே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே என் மனிதனுக்கு அபிஷேகத்தை கொடுப்பீராக அப்பா, பலனை கொடுப்பீராக ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ராஜா. வானத்தை உண்டாக கத்திரத்து ஒத்தாசை வரும்படி தேவ ஆவியார் தாவே ராஜா விபேச நடத்த அப்பா உங்களுடைய மகளுக்கு நீ பலனையும் ஞானத்தையும் திறமையும் அபிஷேகத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உதவி கண்பலை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. உதவி ஒத்தாச ஒத்தாச பருவத்துக்கு நேரம் கண்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வா என் மனைவிக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒத்தாசை அனுப்புங்கப்பா, சிறப்புகளை கொண்டு வாங்க ராஜா.
கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சகல பிள்ளைகள் கூடி வரட்டும் ராஜா. அவைய பிள்ளைகளை கொண்டு வாங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா பரலோக ராஜ்யமே அவங்களுக்கு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா மலைக்கு உதவி செய்யுங்கப்பா. அது பிசாசின் திட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஒன்று வாய்க்காதே போகட்டும். இந்த வீபஸ் வழக்காபடி தடை செய்கிற அந்த பொல்லாத பிசாசு கிரியைகளை அவன் கொண்டு வர எண்ணங்கள், அவன் கொண்டு வர ஆயுதங்கள், அவன் கொண்டு வர பலவீனங்கள் ஒன்று வாய்க்காதே போகட்டும் இயேசு நாமத்தினாலே. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்னீராண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது சொன்னீங்களப்பா. கண்மனை போல காத்துள்ளும் ஆண்டவரே. சொத்து உன்னதமான மறைகளை மூடுவீராகப்பா, உன் சாட்டைகளை மூடுவீராகப்பா. பிசாசின் திட்டங்கள் ஒன்று நிர்மலமாகட்டும், பிசாசின் திட்டங்கள் நிர்மலமாகட்டும், பொல்லாத மனுஷர் யோசனைகள் நிர்மலமாகட்டும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஓ நான் பேசுகிறேன் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி கலசில் கொடுக்குறேன் ஐயா. அப்பா வேலைக்கு உபவாசத்தை பற்றி ஆசீர்வதிங்கப்பா. இந்த கலந்து கொள்ள ஜனங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரம் 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 ராஜா. தேவனால் கூடாத ஒன்று வேலையாப்பா. இந்த வார்த்தையின்படியா ராஜா யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கலந்து கொள்றாங்களோ கர்த்தத்தாவே அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீ சொன்னீங்க நீங்கள் எந்த அளவில் அழைக்கிறீங்களோ அந்த அளவில் அவங்களை அழைக்கப்பட சொன்னீங்களப்பா. நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி கர்த்தாவே. உண்மையில மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லியிருக்கார் தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இவ்வளவு வேலை இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்க ஒருமனப்பட்டு வந்திருக்கபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நன்றி 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 அப்பா. அந்த சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தேவனே உங்க சோத்திரம். ஒவ்வொரு ஆவே கர்த்தரை ஜனங்களை கொண்டு வாங்க, புது புது ஆசமாரை கொண்டு வாங்கப்பா. வர சபை ஜனங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து அப்பா, தெளிந்த புத்தியை கொடுத்து கர்த்தர் ஆராதிக்க போனோம். ஓய்வு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் எழுதிருக்கு வாசியபடி உங்களுக்கு பயத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த அழகாத்து கர்த்தரை தொழுது கொடுங்க எழுதியிருக்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. அது ஒரு பயபக்தியோடு உங்க ஜனங்கள் உங்க சமூகத்துக்கு வந்து ஆர்ப்பரித்து ஆடல் பாடல் பாடி உங்கள் நாமத்தை மகிமை படுத்தவும், உன் வார்த்தை கேட்கவும், விசுவாசிக்கவும், வாழ்க்கையில உயர்ந்து வரவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்வு பேசப்போ செய்தி ஆசீர்வதிங்க ராஜா. என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்னை நீ வெளிப்படுவீராக. அபிஷேகநாதரே, பரிசுத்த ஆவியானவரே கலசில கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 எசப்பா. கோடி கோடி சோதனை சப்பா. அப்பா மருத்துவ ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவ ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் யாருக்கெல்லாம் கைப்பதி கொடுக்கிறோமோ நாமத்தில் ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக. வாங்குகிற ஜனங்கள் கைப்பதி படிக்கும் போதே ரசிக்கப்படணும் ஆண்டவரே. உன் வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆவி உண்டு சொன்னீங்களப்பா. என் ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம். எல்லா மனுஷன் தேவை கிடைக்கும்படி இயேசு நாமத்தை கேட்கணும் பிதாவே. நீ சொன்னீரே உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்க சொன்னீரே. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனை உண்மையில் கை போடுவதே சொன்னீரே ராஜா. ஆமென் அப்பா. எப்படிப்பட்ட உழந்து போன அப்பா ஜனங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன் நாமத்தை ஜெபிக்கும் போது அவன் அப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், உயிரை பெற்று ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், எல்லா காய்கள் ஆற்றி பலனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் சுகம் தந்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் அப்போது நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்யப்பட சுவிக்கிறான். ஆமென் ஆமென். வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவனிங்கப்பா. வசனத்தை அனுப்பி நீங்க அற்புதம் செய்கிற தேவனப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தடைப்படாத ஆண்டவரே. எப்போதும் உங்க கையில் நாங்கள் கோலா வாளா கருவியா இருக்கணும் ஆண்டவரே. நீ நீங்கள் எதற்கு அழைத்திரோ, எதற்கு பிரித்தெடுத்திரோ சித்தத்தை நிறைவேற்றுவீராகப்பா. சித்தத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா சாலையோர மியூசிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உன் நாமத்தில் செய்கிற கிரியை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. சப்பா அப்பா மனுஷங்க பிள்ளைகளை தள்ளலாம் ஆண்டவரே. நீங்கள் தள்ள மாட்டீங்கப்பா. நீ மதத்தை பார்க்குற அல்ல ஆண்டவரே. உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, படித்தவனா படிக்காதவனா, எந்த ஜாதியவரை பார்க்கறது இல்லை ஆண்டவரே. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றுதான்ப்பா. உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் சமதான் ஆண்டவரே. சப்பா சோத்திரம். அது சிறு பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா விதைக்கிறோம், நீர் பாய்ச்சிகளும்
நீங்க விலகச் செய்ய தேவன் அப்பா. அது பிள்ளைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு தேவ அன்பு ருசிக்கணும் ராஜா. வாலிப வயசு ரட்சிக்கப்பட்டு அப்பா அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு அவன் சந்ததியாக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பிள்ளைகள் படிக்கிற ஞானம் கொடுங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ராஜா தரித்திர வாழ்க்கை போகட்டும் ஐயா, தரித்திர வாழ்க்கை போகட்டும் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க ராஜா. கர்த்தர் நன்மை செய்வதற்கு சாட்சி சொல்லத்தக்கதாய் அற்புதம் செய்யுங்க ராஜா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே இம்மட்டும் உதவி எபினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம், இம்மட்டும் எபினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே வளமானத்தை ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு மிஷனரிகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு போதகர்களும் ஆசீர்வதிங்க ராஜா தகப்பனே. அப்பா உமக்காக உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிற மிஷனரிகள் ஆசீர்வதிங்க ராஜா. எந்த மதவாதினரோ ராஜா ஆண்டவரே, மதம் பிரித்த ஜனங்கள் அப்பா ஆண்டவரே, மத வெறி பிரித்த ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே, சபையை தொடாதபடிக்கு, அவங்களை அடிக்காதபடிக்கு, அவங்க காயப்படுத்தாதபடி, பொய்யல் வழக்குகளை போடாதபடிக்கு, சத்துருவின் எண்ணங்கள் நிர்மூலமாகும்படி கர்த்தருடைய ஆவியால் தாமே உங்களுடைய தாசர்களை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம், சபையை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம், சபையின் ஜனங்களை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை தொழுகிறவன் என் கண்ணின் மேலே தொழுகிறான் சொன்னீங்களப்பா தகப்பனே. விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவன் கருத்து அநேக அற்புத அடையாளம் செய்யுங்க, அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்தத்தில் ஒவ்வொரு வேலை அடிக்கிறோம் ஐயா, ரத்தத்தில் வேலை அடிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே வாலிபனே வாலிபனே, வாலிப வயசு சிருஷ்டிகள் நினைக்க சொன்னீங்களே ராஜா. அப்பா இந்த வாலிப வயசுல ஒவ்வொரு சகோதரிகள் ஒவ்வொரு சகோதரர் தகப்பனே அப்பா தப்பான வரைக்கும் போகாதபடிக்கு, அப்பா தப்பான வரைக்கும் போகாதபடிக்கு, காதல் என்ற வலையில விழாதபடிக்கு, ஆண்டவரே போதை பழக்க வலையில விழாதபடிக்கு, பிசாசு விழிக்கிற வலையில அவன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு வேண்டுடைய கைகளுக்கு தப்பியிருக்கிற தேவனே உதவி செய்யுங்க ராஜா. வாலிபனே வாலிபனே, உன் வாலிப வயசலை உன் கர்த்தரை நினைவு எழுதியிருக்க ராஜா. வாலிப வழியை எதனால் சுத்திகரிப்பான் ஆண்டவரே. உங்க வசனத்தின் நிமித்தம் அல்லவா, உங்க வசனத்தின் நிமித்தம் அல்லவா ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க யெகோவாவே. இந்த வாலிப வயசில் கர்த்தர் கருத்தை பிரித்து கொண்டு, கருத்தை பிரித்து கொண்டு இந்த வாலிப பிள்ளை நடக்கட்டுமே, தேவனோடு நடக்கட்டுமே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி வாலிப பிள்ளை எழும்பட்டுமே ஆண்டவரே, எழும்பட்டுமேப்பா. பின்வாங்கி போன ஆத்துமாக்கு வாலிப சகோதரர்கள் மன திரும்பி வரட்டும் ஐயா, மனம் திரும்பி வரட்டும் ஐயா. கர்த்தரை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரங்க தகப்பனே. ஏசப்பா திருமணமாக ஜனங்களை கவர் செஞ்சு ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அறிந்து ஆதாம் கேட்ட துணை ஏவாளை கொடுத்தீங்களேப்பா. அது போல ஆண்டவரே இன்னைக்கு யாராவது திருமணம் ஆகாத இருக்கிறாங்களோ சகோதரிகள் சகோதரர் கருத்துல கொடுக்கிறேன்ப்பா. தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில ராஜா எல்லாவற்றையும் ஒழுங்குக்காரமாக செய்து முடிக்க தேவன் அப்பா. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அப்பா எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது அநேக கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எல்லோரும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து சந்ததி உண்டாகும்படி கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கை அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறான் ஐயா. அதிசயம் செய்யும்படியாக செபிக்கிறான் ஆண்டவரே தகப்பனே. அது துக்கம் சந்தோஷமா மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உன் நம்பி உதவி ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு விடமாட்டீங்கப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதை சொல்லுங்களப்பா. அவர்கள் நோக்கி பார்த்து முகந்த பிரகாசம் அடைந்தார்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நன்றி அப்பா. அநேக சிறு பிள்ளைகள் அப்பா படிக்க வசதி இல்லாமல் அப்பா சைல்டு லேபராக ஆண்டவரே, குடும்ப கஷ்டத்துக்காக பெற்றோர்களே அப்பா பிள்ளைகளை படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்புறாங்க ஆண்டவரே. அப்பா அதெல்லாம் வாழ்க்கையே பாதிக்கப்படுது ஆண்டவரே, வாழ்க்கையை கேள்விக்குள்ளாயிருது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குத்த அடிமையாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் பூமியில் இருக்காங்கப்பா. விற்கப்பட்டு பணத்துக்காக விற்கப்பட்டு கொத்து அடிமைகளாக ராஜா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. எங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாவற்றையும் அறிந்து தேவனப்பா. அது பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஐயா. அவன் விடுவிக்கும்படி அப்பா நீ விசுவாச விடுவிக்க மோசடி அனுப்புறது போல அப்பா இது
குத்தொழுமையா இருக்கிறப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க விடுவிக்கும்படி ஜனங்கள் எழுப்புங்க ஆண்டவரே. ஜனங்கள் எழுப்புங்கப்பா தேவனே. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா, ஒரு கல்வியை கொடுங்க ஆண்டவரே. சப்பா அவன் எதிர்காலம் பாதிக்காத படிக்க ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அவன் தரத்தை உயர்த்துங்கப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கத்தியத்தின் தடைப்படாத ஆண்டவரே உமக்கு நன்றி. இனி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடிய பெரிய காலட்சிகள் தேவனாப்பா. நீங்க கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. நன்றி. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் இன்னைக்கு கலந்து கொண்டாங்களோ ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்பத்தையும் கணவரையும் பிள்ளைகளையும் வீட்டை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்ப விடுதலை உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா, தேவனுடைய பராமரிப்பு உண்டாகட்டும் தகப்பனே. வீட்டின் தேவைகளை சந்தியும் அப்பா. குடும்பத்தில் கலக்கங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஐயா. உங்களுக்கு நன்றி. நன்மையினால் நிரப்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் கொடுத்ததுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஜெபிக்க வைத்து ஆவியாருக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. இனி கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி எங்கள் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறது போல 1000 மடங்கு ஆசீர்வதியும். ஆமேன். நல்லவர். நாங்கள் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. உயிர்ப்பித்து உயிர்த்தின உன்னதம் வரை உடல் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தின உன்னதம் வரை உடல் சுதந்திரராயிருக்க. கிருபையில் மகதானன் வரும் காலங்கள் விளங்க. வரும் காலங்கள் விளங்க. நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அப்பா நன்றி செலுத்திடுங்க கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தினோம். உங்களுக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சகல உபகரணம் மறவாதே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்போம்.